இனிய மாலை வணக்கம். அங்கங்கு எங்கும் எனாதபடி எங்கும் நீக்கமர நினைந்திருக்கும் இறைவனையும் அந்த இறைநிலையை நமக்கு உணர்த்திய குருவையும் இறைவணக்கம் குருவணக்கமாக பாடிட அருள்நிதி அறங்காவலருமாகிய அம்மா மாலதி கிருஷ்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வழுத்தமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும், முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததோருடலாகி உலகில் வந்தோம், அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய் பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நம்மையெல்லாம் தவநிலைக்கு கொண்டு செல்வதற்காக அருள்நிதி டிப்ளமோ யோகா முடித்த ஐயா அசோக் ராவ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாடி சுத்தி ஒரு 5 முறை. நன்றி ஐயா. பேர்பூரை நல்கிட அருள்நிதி எம்எஸ்சி யோகா மனவளக்கலை பேராசிரியர் பவானி அருவி திருக்கோயிலின் தலைவருமாகிய அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் வாழ்க, குருவே துணை. இந்த இனிய மாலை பொழுதிலே வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சிந்தனை விருந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிந்தனை விருந்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் முதற்கண் இந்த பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக வருக வருக என்று உங்கள் அனைவரையும் மனமார்ந்த நன்றியுடன் வரவேற்கின்றேன். இங்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்தளித்து கொண்டிருக்கும்
அருள்நிதி சாசி சம்பத் ஐயா அவர்களையும், இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அருள்நிதி மாலதி கிருஷ்ணன் அவர்களையும், சாந்தி தவத்தை மிகச் சிறப்பாக நடத்திய அருள்நிதி ஆர் அசோக் ராவ் ஐயா அவர்களையும், சிறப்பு சிந்தனை விருந்து அளிப்பதற்காக வந்திருக்கும் அருள்நிதி முனைவர் மா தினேஸ்வரன் MA யோகா, மணவளக்கலை பேராசிரியர், தமிழ் உதவி பேராசிரியர் பொம்மன்பட்டி அவர்களையும், நன்றி உரையாற்ற இருக்கும் அருள்நிதி பிரமிளா அவர்களையும், அறிவிப்பு வழங்கக்கூடிய பூபாலன் ஐயா அவர்களையும் பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். இன்று ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வேதாத்திரிய மேலாண்மை உத்திகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி பேச இருக்கிறாரு. வேதாத்திரியம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம படிச்சுட்ருக்குறோம், கற்றுக்கிட்டு இருக்கிறோம், கடைப்பிடிப்பதற்கு முயற்சி கொண்டிருக்கிறோம். அதாவது மனிதனாக வாழ வேண்டும் என்பதை பல மகான்களும் சித்தர்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி வாழ்வதற்கான ஒரு பயிற்சியும் முயற்சியும் இல்லாமலே போய்விட்டது. வள்ளுவம் சொன்னதை போல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது போல நதிகள் பல இருந்தாலும் அது சேரும் இடம் கடல் தான். அதுபோல் பல பிறவிகள் பெற்றாலும் பிறவியின் மூலமான இறைநிலையை உணர்ந்தவர்களால் மட்டுமே இந்த பிறவி தொடரை அடுக்க முடியும். அதற்கு சரியான பாதை வகுத்து கொடுத்திருப்பது தான் நம்முடைய வேதாத்திரியம். நம் குரு வேதாத்திரிய மகரிஷி அவர்கள் கடைசி வரைக்கும் உலக நல தொண்டனாக இருந்து அவர் வாழ்நாள் முழுதும் தன்னை அர்ப்பணித்து இந்த உலக மக்கள் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சிவையும் என்ற நிலையிலிருந்து மாறி அன்பும் கருணையுமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே தன் வாழ்நாள் முழுதும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு அற்புதமான மகான். இந்த அறிவின் குறைபாடு தான் நம்மளை பல வகையில் தப்பு செய்ய வைக்குது. அதில் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் தான் நம்மளுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் உணர்ந்திருந்தாலும், இந்த வேதாத்திரியத்தை கற்று கடைபிடித்து கொண்டிருந்தாலும் அதை இன்னும் எப்படி சில யுத்திகளோடு இன்னும் நுணுக்கமாக எப்படி கடைபிடிக்க வேண்டும். இந்த உடலை காப்பதற்கான உடற்பயிற்சி, உயிரை மேம்படுத்தக்கூடிய காயகல்ப பயிற்சி, மனவளத்திற்காக அகத்தவ பயிற்சி, நட்பு நலம் உறவுகளோடு குடும்ப உறவுகளோடு மேம்படுவதற்கான அகத்தாய்வு பயிற்சிகள் அனைத்தையும் நமக்கு சாமிஜி கற்றுக் கொடுத்திருந்தாலும் அதை நம்முடைய வாழ்வில் எப்படி கற்று இன்னும் மேல்மேலும் நம்மை திறம்பட வைத்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான பல யுத்திகளை சொல்வதற்காக வந்திருக்கின்ற பேராசிரியர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இந்த வரவேற்புரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். சிறப்பாக வரவேற்பு ஆற்றிய அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக நாம் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிந்தனை விருந்து, நமக்கு சிந்தனை விருந்து அளிக்க வந்துள்ள ஐயா அவர்கள் மா தினேஸ்வரன் ஐயா அவர்கள் பொம்மன்பட்டி தோமைத்திலிருந்து வந்துள்ளார்கள். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். ஐயா அவர்கள் யோகா MA முடித்துள்ளார். நமது தாய்மொழியாம் தமிழிலே PhD முடித்துள்ளார். அதுபோல் தமிழிலே MAவும் மொழியியலே MAவும் முடித்துள்ளார். ஐயாவினுடைய வயது 38. மனவளக்கலைக்கு அவர் பணியாற்றுகிறது 19 ஆண்டுகள். இவருடைய வயது 38, சரிபாதியாக 19 ஆண்டுகள் மனவளக்கலைக்காக பணியாற்றியுள்ளார். அதுபோல் 8 ஆண்டுகளாக தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். இவர் ஒரு பன்முக திறமை கொண்ட ஒருவர். தமிழ் பேராசிரியர், யோகா பேராசிரியர், ஆய்வாளர், மொழியியலாளர், ஜோதிடர், மொழிபெயர்ப்பாளர், குரல் வள கலைஞர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், பதிப்பாசிரியர், கவிஞர், சொற்பொழிவாளர், பாடகர் என்ற பன்முக திறமைகளை தன்னுள்ளே கொண்டுள்ளார். இவர் பெற்ற விருதுகள்
2019ஆம் ஆண்டு சிறந்த பேராசிரியருக்கான விருதை கோவை இயற்கை அறிவியல் நிறுவனம் இவருக்கு வழங்கியுள்ளது. அதுபோல் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதை ஈரோடு அரண் விளையாட்டு கல்வி மையம் வழங்கியுள்ளது. இந்த ஆண்டு 2025க்கான ஜோதிட கலாரத்ன விருது சென்னை உலகத்தமிழ் ஜோதிட மகாசபை இவருக்கு வழங்கியுள்ளது. ஆகிய இத்தகைய சிறப்புடன் திகழும் ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே வேதாத்திரிய மேலாண்மை உத்திகள் என்ற சிறப்பான ஒரு சொற்பொழிவை ஆற்றியுள்ளார். ஐயா அவர்களுக்கு சொற்பொழிவாற்றிட அன்போடு வரவேற்கிறோம். தீர்த்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். பேரறிஞர்களே, சிந்தனையாளர்களே, ஆன்மீக ஆர்வலர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல. இது வந்து 3வது முறை நினைக்கிறேன் பவானி அறிவு திருக்கோயில் வெவ்வேறு தலைப்புகளில். இன்றைக்கி இந்த முறை வந்து அவங்களே எனக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருவாங்க, நீங்களே தலைப்பை தேர்ந்தெடுங்க, நான் தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தலைப்பு வேதாத்திரிய மேலாண்மை உத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு, மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், மேனேஜ்மெண்ட் தியரிஸ், அதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பை நான் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சமீப காலமாக அது சார்ந்த சிந்தனைகள் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்து, அது சரி வேதாத்திரியத்தோட அதை பொருத்தி பார்ப்போம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த தலைப்பே நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து உதயகுமார். அவர் எப்பவுமே வந்து அடிக்கடி நம்ம அறிவு திருக்கோயிலுக்கு பேசுகிறதுக்காக கூப்பிடுவார். அது ஒரு நல்ல வாய்ப்பு. அவர் தான் தலைப்பு குறித்தான ஒரு தனித்துவத்தோடு பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த தலைப்பு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த தலைப்பு வந்து நான் பேசி முடித்த பிறகு இந்த தலைப்புக்கும் இந்த வேதாத்திரியத்துக்குமான ஒரு நெருங்கிய தொடர்பு என்ன அப்படிங்கிறது வந்து அடடா இதெல்லாம் இதில் இவ்வளோ நாள் இருந்திருக்கா, தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி ஒரு தலைப்பு தான் வந்து வேதாத்திரிய மேலாண்மையியல் உத்திகள். இப்படி வேதாத்திரி மகரிஷி எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ இங்கே வந்திருக்கக்கூடியவங்களில் வேதாத்திரியத்தில் வந்து ஆழ்ந்த அகன்ற நுண்ணிய அறிவோடு இருக்கக்கூடியவங்க இருக்கீங்க. இப்போ தான் உள்ள பார்க்கலாம் யார் பெரியவர் இருக்கார், என்ன தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வரவங்க இருப்பீங்க. எல்லா விதமான ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க. ஸோ இந்த மேலாண்மை பற்றிய விஷயங்கள் வந்து இங்கே வந்து மேலாண்மையியல் வல்லுநர்கள் இருக்கலாம், மேலாண்மையியல் சார்ந்த சிந்தனையாளர்கள் இருக்கலாம், அதை வந்து செயல்படுத்தக்கூடியவங்க இருக்கலாம். ஸோ மேலாண்மை சார்ந்த விஷயங்கள் என்னென்னா, ஒரு தனிமனித மேலாண்மையாக இருக்கலாம், குடும்ப மேலாண்மையாக இருக்கலாம், நிர்வாக மேலாண்மையாக இருக்கலாம், நிறுவன மேலாண்மையாக இருக்கலாம், சமூக மேலாண்மையாக இருக்கலாம், ஒரு ஸ்டேட்டு, ஒரு கண்ட்ரி, ஒரு வேர்ல்டையே வந்து கவர் பண்ணுறதா இருக்கலாம். அது என்னென்னா கட்டுப்படுத்துதல், முறைப்படுத்துதல், இயக்குதல், பாதுகாத்தல், பராமரித்தல், தரப்படுத்துதல், திட்டமிடுதல், செயல்படுத்துதல், குறைகளை சீர்திருத்துதல், இப்படி பல படிநிலைகளை உள்ளடக்கியிருக்கு. இது ஐயா சாதாரணமாக கொடுத்துட்டு போயிருப்பார். அவர் வந்து அவர் பாருங்கள், பயிற்சிகளை வடிவமைச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், அது உடற்பயிற்சியோ உளப்பயிற்சியோ அதாவது ஜீவகாந்த பெருக்க பயிற்சியோ தவ பயிற்சியோ எல்லாமே வடிவமைச்சு கொடுக்குறதுலே ஆகட்டும், அதில் அவருடைய மேலாண்மை உத்திகள் வந்து அதாவது உடம்படு புணர்த்தல்னு ஒரு இலக்கணம் இருக்குது. தானே அதுவாக மாறுறது, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளங்கிற அந்த குரலே துறவை பற்றி பேசக்கூடியது. அந்த குரலை பேசுகிற போது, அந்த குரலை சொல்லுகிற போது நம்முடைய இதழ் இரண்டும் ஒட்டாது, அப்படி ஒரு தன்மை இருக்கும். சொல்லி பாருங்களேன், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி மேலாண்மையியல் உத்திகளை வந்து சொல்லாமல் சொல்லிவிட்டு போனதும் இருக்குது. சரிங்களா? 3 முறை சொல்லணும். ஐயா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நன்னூலார் சொன்ன கோட்பாடு. இதுக்கெல்லாம் போய் மேலை நாட்டவர் சார்ந்த விஷயம் நான் அதையும் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, இங்கேயே இருக்குது நன்னூலார் பவனந்தியார் சொன்ன கோட்பாடு. ஒரு முறை கேட்போன் இருகாட் கேட்பின் பெருக நூலின் விளைபாடு இல்லைனே எரர்லெஸ்ஸாக சொல்லிடுவீங்கயா, மும்முறை கேட்பின் முறை அறிந்து உரைக்கும் ஆர்டராக சொல்லிடுவீங்கயா. எதையுமே 3 முறை சொல்கிறதுக்கான காரணம் 3 டைம்ஸ் அப்படிங்கிறது. நம்பருக்கெல்லாம் வேல்யூ இருக்குங்கய்யா. இப்போது வேதாத்திரி மகரிஷி 14 கோட்பாடுகள் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இந்த 14 கோட்பாடுகள் எது 14 கோட்பாடு, ஏன் 15 வைக்கல, ஏன் 13 வைக்கல, ஏன் 12? இந்த அது எல்லாருக்கும் தெரியும்ல. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கு ஒரு ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். 14 கோட்பாடு இருக்கு இல்லையா? இது அப்படியே மேனேஜ்மெண்ட்டுக்கு போனோம்னா ஹென்ரி ஃபாயில்ங்கிற ஒரு 14 கோட்பாடை கொடுக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப கிளாசிக்கலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கோட்பாடுகள் இருக்குது. கிளியர் கட்டாக நிறைய விதமான கோட்பாடுகள் இருக்குது. நான் அவரை பற்றி ஒவ்வொரு விஷயமா பேசும்போது அந்த கோட்பாடுகளை, அந்த உத்திகளை, அந்த வியூகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதில் மிக முக்கியமான முதன்மையான கோட்பாடு அப்படிங்கிறது வந்து ஹென்ரி ஃபாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேலை நாட்டவருடைய கோட்பாடு. அது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து
பணிகளை வந்து பகிர்ந்து அளிக்கிறது அப்படிங்கிறது, இந்த ஒர்க் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறது. இதனை இவன் கண் விடல்னு ஒரு குறள் இருக்கு இல்லையா, இவர்கிட்ட விட்டால் இந்த காரியம் வந்து மிகச்சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆய்வு செஞ்சு கொடுப்போம் இல்லையா. இதுக்காகவே பிறந்திருக்காயா அவன். இப்போ நடிப்புன்னா கமலஹாசன் தானே, இப்போ இசைனாவே ஏஆர் ரஹ்மான் தானே. இப்படி அது அந்த துறை சார்ந்த இவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு டெலிகேஷன் சொல்லுவோம். டெலிகேட் பண்ணுறதுங்கிறது அது வந்து ஃபஸ்ட்டு விஷயமா இருக்குது. ஒர்க்கை வந்து கிளாஸிஃபை பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு விஷயமா இருக்குது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பவர் கொடுக்குறது, பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்ம ஆசான் சொல்லுவார், உரிமை கோருவதை விட கடமை உணர்வாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவார். இது ரெண்டாவது விஷயம். இந்த ஒர்க் ஷேரிங் மெத்தட் இருக்கு இல்லையா, அதுலேயும் எப்படி தான் அந்த அந்த ஒர்க்கை வந்து பவர் கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், இது ரெண்டாவது அவர் சொல்லுவார். இது அப்படியே 14 கோட்பாடுகள் வரைக்கும் போகும். டிசிப்ளின் அப்படின்னு 3வது கோட்பாடு இருக்குது. இந்த ஃபாயிலுடைய கோட்பாடு வந்து டிசிப்ளின் ஒரு 3வது கோட்பாடு இருக்குது. நம்மளால் என்ன பண்ணுறாரு, தனி மனித ஒழுக்கத்தில் இருந்து தானே அது வளரணும். இந்த பேசிக்காக என்னப்பா அது பர்சனல் க்ரோத்துலேருந்து தானே வரணும். அதனால் 5 ஒழுக்க பண்பாடு அப்படிங்கிறாரு. அதாவது அது இன்னொன்று சொல்கிறார், அதை டிஸ்க்ளைம் வேறு பண்ணுறாரு. இது நான் சொல்லலையா, பிரபஞ்சமே எனக்கு சொன்னதுங்கிறாரு. 5 ஒழுக்க பண்பாடாம் அறவழியை அறிவில் இறை உணர்த்தியவாறு அனைவருக்கும் சொன்னேங்கிறார். நான் சொல்லலை. வற்றாய் இருப்பாய், பேரறிவாய், காலமாய், பேரண்டமாய் எல்லாம் இயக்கிட்டு இருக்கு இல்லையா, அண்ட சராசரத்தை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு மேலே என்ன மேலாண்மை வேணும், அது சொல்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு தனி மனிதனுக்கு இடையில் என்ன மாதிரியான பண்பாடுகள் இருக்கணும், போதை, போர், பொய், புகை ஒழித்து அமல் செய்வோம். ஃபஸ்ட்டு ரூலே தான். நீ முதல்ல அதை சரி பண்ணுங்க, மேலாண்மை தானாக வந்துடும். உங்களை நீங்கள் வழிநடத்த முடியாவிட்டால் எப்படி நீங்கள் பிறரை வழிநடத்த முடியும்? அதாவது மண்ணை வென்றவனை விட தன்னை வென்றவன் தான் மேலான ஆண்மையுடையவன். இந்த ஆண்மையினுடனே நம்ம அழுக்கலாம் ஞாபகம் வந்துடும். குழந்தை, அது வந்து வீரியம், விந்து, இதெல்லாம் ஞாபகம் இல்லையா. அதுலேயும் நம்மால் எக்ஸ்பர்ட். காயக்கல்ப யோகம், வித்தளவு அழுத்தமுடு தூய்மைக்கு ஒப்ப விளைவாக முடல் கட்டு மனத்தின் தன்மை சொல்கிறாரா இல்லையா. வித்து எந்த அளவுக்கு தரப்படுத்திக்கிறீங்களோ, திணிவுபடுத்திக்கிறீங்களோ, தூய்மைப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உடல் கட்டு மனத்தின் தன்மை இருக்குங்கிறத சொல்கிறாரா இல்லையா. அதுதான் ஆதாரம். அதாவது வித்து கழிவில் தான் மரணம், வித்து கழிவில் தான் வந்து ஜனனம். இதுதான் ஆதாரம்ங்கிற விஷயத்த சொல்கிறாரா இல்லையா. அதாவது நரம்பூக்கம், ஓஜஸ் மூச்சு பயிற்சியின் மூலமாக ஆயுளை நீட்டிப்பதாகட்டும், இதெல்லாம் மேலாண்மை. உயிரை என் அனுமதி இல்லாமல் காலனே காலால் மிழித்திடுவேங்கிறார் பாரதியார். அவருடைய அனுமதி இல்லாமல் எவனே வந்தாலும் என்ன டச் பண்ண முடியாதுங்கிறார். அவ்வளோ கெத்தாக சொல்லணும்ல. அப்போ உயிர்னா என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ உயிர் எடுத்துப்பார். சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள் எல்லாம் வந்து நீங்கள் நோய் இல்லாமல் வாழ்கிறது பெரிய விஷயம், சாவே இல்லாமல் வாழ்கிறது அதை விட பெரிய விஷயம். அதை வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் மேலாண்மை, இதெல்லாம் ஆண்மை இல்லையா. ஆண்மைனா இதை பாலின பாகுபாடு அப்படிங்கிறது கிடையாது, ஒரு ஆளுமை. இட்ஸ் எ கவர்னன்ஸ், இந்த செல்ஃப் கவர்னன்ஸ், இது டீம் கவர்னன்ஸ், அது குழுவை மேலாண்மை செய்தல். இந்த ஃபாயில், நம்மளுடைய ஃபாயிலுக்கு வரோம் பாருங்க. எப்பவுமே நம்ம அந்த ஃபாரினர்ஸை நம்ம பிடிச்சாதான் நம்மளுக்கு வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரங்கிற மாதிரி அதை பற்றி பிடிச்சி பேசும்போது நமக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆக்சுவலாக வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் இது முக்கியமான கோட்பாடுங்க. நிறையா இருக்குது. கண்டின்ஜென்சி மேனேஜ்மெண்ட் இருக்குது, 6 சிக்மா இருக்குது. எல்லாம் ஒவ்வொன்றை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றை பற்றியுமே சொல்லி வேதாத்திரியாரோட கனெக்ட் பண்ண போகிறோம். இப்படியா இவர் எங்கே அதை சொல்லியிருக்காரு, இவர் எங்கே அதை சொல்லியிருக்கிறாரு. இது வந்து வேதாத்திரியார் வந்து கண்டுபிடிச்சாருங்கிறத விட வேதாத்திரியத்துக்குள்ள இறைநிலை உணர்த்திய விஷயங்கள் எல்லாமே. அவருடைய கவிதை, நான் எல்லாமே அவருடைய கவிதை வச்சே சொல்கிறேன் பாருங்க. நாள்தோறும் செய்தவற்றை பயனை நீங்கள் நல்லுறக்கம் கொள்வதன் முன் கணித்துக் கொள்வீர். டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சுக்கங்க. செய்தவற்றை பயனை நீங்கள், அதில் என்னென்னலாம் எரர்ஸ் வந்துச்சு, என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் வந்துச்சு, என்ன செஞ்சீங்க, என்ன நடந்துச்சுங்கிறத வந்து கணிச்சுக்கங்கிறார். மீள்வதில்லை போயினவை, நீ போனதெல்லாம் திரும்பி வர போகிறதில்ல, ஆனாலும் மேம்பட்டாய் அனுபவத்தில் அதுவே லாபம்ங்கிறார். இதில் எத்தனை கோட்பாடு இருக்குது தெரியுங்களா. நாள்தோறும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த கெய்ஸ் ஜப்பானியர்களுடைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அதாவது ஒரு சின்ன விஷயத்தை தொடர்ச்சியாக ஒருவர் செய்து கொண்டே வந்தால், ஒரே ஒரு சதவீதம், ஒரு நாளைக்கு நான் ஒரு 5 நிமிஷம் தான் செய்கிறேன், 10 நிமிஷம் தான் செய்கிறேன், ஒரு நாளைக்கு நான் 3 நிமிஷம் தான் காய்கல்பு செய்கிறேன், 3 நிமிஷம் தான் காய்கல்பு செய்கிறேன், அதை டெய்லி செஞ்சுக்கிட்டே வர 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 நான் சொன்ன மாதிரி எவனே எதிர்த்து கேள்வி கேட்கலாம். நீ முடிஞ்ச தொடரா பார்க்கலாம், அந்த கோட்டைத்தானி தொடரா. உண்மையிலேயே கெய்சன் தியரி, நீ கண்டினியூஸாக நீங்கள் ஒரு விஷயத்தை கான்ஸ்டண்ட்டாக, அந்த கன்சிஸ்டன்சி தியரிம்பாங்க, அந்த கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே வர 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 நாள்தோறும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு. டெய்லி பண்ணணுங்கிறாரு. சார் இது எப்படி சார் ஆரம்பிக்கிறது, இதுதான் நமக்கு செய்யலாம்னு தோணுதான், நான் செய்ய முடியலையே சார், அது ஒரு மாதிரி ஏதோ உள்ள கில்ட் ஃபீல் ஆகுது. 2 மினிட்ஸ் ரூல், 2 மினிட்ஸ் ரூல் இருக்குது. அது ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல். நம்மளாலே காலையில் எந்திரிச்சோன்னே உலகத்தை வாழ்த்து சொல்லுவாரா இல்லையா. எந்திரிச்சோன்னே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை உலகத்தை வாழ்த்துங்கன்றவார். நம்மளால் என்ன ஒன்றா எந்திரிச்சு உட்காந்துட்டு ஐயா சொல்லிட்டாரு வாழ்த்துன்னு சொல்லிட்டு வாழ்க வையகம் ஒரு இன்பமான ஒரு உணர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது அவனுக்கு அனுபவிச்சிருக்கே மாட்டாங்க. அப்படி ஒரு ஆத்மார்த்தமான இனிமையான உணர்வு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா உட்காந்துக்குவாங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் 1 மணி நேரம். அந்த 2 மினிட்ஸுங்கிறது என்ன ஆகுதுன்னா அது வந்து ஹவஸாக மாறிடுது.
அது இனிஷியேஷன் தான் ஏன் பிரச்சனை. இப்போ ஆரம்பிக்கிறதா பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் இருக்குது. 2 minutes உள்ள சால்வ் ஆகுது. சரி, அந்த இன்னொன்று பேரிட்டோ தியரின்னு சொல்கிறாங்க இல்லையா. பேரிட்டோ தியரிங்கிறது 20%, 80%. 80% ஒரு அதாவது நம்ம எடுக்கக்கூடிய 20% முயற்சிகள் 80% வெற்றியை தருதாமா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 20% கவர் பண்ணாலே 80% மார்க் எடுத்துடலாம். ஒரு செல்லரே அல்லது ஒரு கம்பெனியினுடைய ஒரு முதலாளி அவருக்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் 20% பேர்த்துக்கிட்ட இருந்து 80% வருமானம் கிடைக்குதான், 80% லாபம் கிடைக்குதான். இது நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது ரொம்ப மிரண்டுருவீங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்மளால் எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், காயக்கல்பத்தை செய்யுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க போதும். அவர் கொடுக்குற நேரமே பாருங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் அதை வந்து ஆனால் தொடர்ச்சியாக செய்யணும், அதான் முக்கியம். இந்த கண்டினியூவாக செய்யணும், விட்டுட்டிங்கன்னா இல்லை. அந்த தொடர்ச்சி விடுபடுகிற போது அது இருக்காது அப்படிங்கிறார். இதில் டாமினோஸ் எஃபெக்ட் இருக்குது. இந்த டாமினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இப்படி பைக்கு வரிசையாக நிற்க வச்சுட்டு உன்னை தள்ளி விட்டு அதோட ஒட்டி இருக்கிறது எல்லாமே கீழே விழுந்துக்கிட்டே வரும் இல்லையா, அது டாமினோஸ் எஃபெக்ட். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் தவம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, உடற்பயிற்சி செய்யாமல் அந்த நாள் முழுக்க இனிமையாக தான் இருக்கும். நீங்கள் வாழ்த்த ஆரம்பிக்கிறீங்க, உறவுகளை வாழ்த்துறீங்க, நண்பர்களை வாழ்த்துறீங்க, அந்த உறவுகள் முழுக்க இனிமையாக தான் இருக்கும். அது அப்படியே அடுத்தடுத்து தொடர்ச்சி. இந்த டாமினோஸ் எஃபெக்ட் நெகட்டிவாகவும் பார்க்கலாம். இந்த சங்கிலி தொடர், இந்த சினம் சங்கிலி தொடர சொன்னாரா இல்லையா, ஒருத்தர் கோவப்படுத்தி திட்டுறாங்கன்னா அடுத்தடுத்து போயிட்டு டாமினோஸ் எஃபெக்ட். இதெல்லாம் மகரிஷி வந்து அந்த கோட்பாட்டை எடுத்து சொன்னாரா, அவருக்குள்ள இறை உணர்த்திய விஷயங்களை சொல்கிறார். இதெல்லாம் பாருங்கள் அங்கங்கே சொல்லி வச்சுருக்காங்க. இந்த டாமினோஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது. காலையில் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்கிறேங்க, காயக்கல்பம் செய்கிறோம். அப்போ என்ன ஆகுது, அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, செல்ஃப் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம், பெர்செப்ஷனல்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கே ஒரு நம்பிக்கை வருது, நமக்கே ஒரு உற்சாகம் வருது, ஒரு ஊக்கம் வருது. அதன் பிறகு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியாக இருக்குது. அதாவது எந்த ஒன்றை செய்தால் எல்லாமே சரியாகுமோ அந்த ஒன்றை செய்யணுமா, இது அவரே தான் சொன்னது. எந்த ஒன்றை அறிந்திடில் அணுமுதல் அண்டம் வரை அனைத்தையும் அறிய முடியுமோ அந்த ஒன்றை நான் அறிந்தேங்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தம்ப் ரூல் மாதிரி நான் நான் ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்குவேன், ஆனால் எல்லா விஷயம் அதில் கவர் ஆகும் அப்படிங்கிறார். இதுதான் இந்த 20-80-20 ரூல், இந்த பாரிட்டோ தியரி. இந்த வில்ஃப்ரெட் பாரிட்டோங்கிற ஒரு அறிஞர் சொன்ன ஒரு தியரி. அவர் யாருன்னா ஒரு எக்கானமிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு இன்ஜினியர், அவர் சொன்ன தியரி இது. இந்த ரூல் வந்து இன்னைக்கு வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டில் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டாங்க, முக்கியமாக செய்ய வேண்டிய அந்த விஷயத்தை செய்யுங்க. ஃபேமிலி மேன் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக சம்பாதிச்சு கொடுத்தாகணும். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் பண்ணல, அது இது அதெல்லாம் இல்லை. முக்கியமாக செய்ய வேண்டிய கோர் பார்ட் அப்படின்னு இருக்கு, அதை செஞ்சுருங்க. அதை செய்யலைன்னா பிரச்சனை. நீ வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உணவுனா நம்ம நிறையா சாப்பிட்றது இல்லை, சத்துள்ள உணவுகள் அளவாக சாப்பிடுங்க போதும், டைமுக்கு சாப்பிடுங்க போதும். நீங்கள் நிறைய அந்த வாங்கின இதை நிறைய செலவு, அது பாருங்கள் அந்த ஒரு தியரி வருது இல்லையா. இன்னொன்று பேலன்சிங் தியரின்னு ஒன்று இருக்குது. பேலன்சிங் தியரிங்கிறது அளவாக கையாண்டுப்பார் நம்மால். எப்படின்னா உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, உள்ளம் எல்லாமே 5ஐயும் அளவாக கையாளுங்க அப்படிம்பாரு. எப்படின்னா ஃபுட்டு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, ஃபுட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது உடம்பு செரிக்கக்கூடிய அளவுக்கு எடுத்துக்கங்க, அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. சாப்பிடாமலும் இருக்காதீங்க. இந்த குவான்டிட்டி குவாலிட்டி இதுதான் அவருடைய தியரி, பேலன்சிங் தியரி. இது வந்து மேனேஜ்மெண்ட்டில் மிக முக்கியமான தியரி. பேலன்ஸ், லைஃப்பில் எல்லாமே பேலன்ஸ். லைஃப்பில் வந்து நமக்கு ஃபேமிலி முக்கியம், கேரியர் முக்கியம், ஃபினான்ஸ் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம், நம்முடைய என்டர்டைன்மெண்ட் முக்கியம், நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி முக்கியம். இது எல்லாமே வந்து பேலன்சிங்காக போகணுமா. ஏதோ ஒன்றுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னா மெத்தெல்லாம் சரிஞ்சிடும். இது இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. உணவுன்னு சொல்லிட்டாரு, அந்த உணவுக்குள்ளாக அளவு முறை வைக்கிறாரு. உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, உள்ளம், இந்த மாதிரி 5 சொல்கிறாரு இல்லையா. இந்த 5 கடையிலேயே வந்து ஒன்றால் ஒன்று பாதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதுதான் டெக்னிக், அவருடைய டெக்னிக், பேலன்சிங் தியரி டெக்னிக். இது மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான தியரி. இது பேலன்சிங் தியரி. எல்லாமே பேலன்ஸாக வச்சுக்கோங்க. நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தான் ஆகணும். ஒரு குடும்பம் இருக்குது, அப்பா அம்மா தம்பி தங்கச்சி மாமன் மச்சனை கொழுந்தனார் நாத்தனார் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான் ஆகணும். உங்களுக்கு எந்த ஒன்றுலையுமே எக்ஸ்ட்ரீமை விட எல்லாத்துலேயும் பேலன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்கிறீங்க, அதில் எக்ஸ்ட்ரீமாக போகிறீங்க, அது வேறு. லைஃப்பில் பேலன்சிங் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் வந்து வாழ்க்கை சமநிலை வாழ்க்கை சமநிலை வந்து இருக்கும், சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறாரு. அப்புறம் பாருங்கள், இந்த காயகல்ப பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இன்னொரு மகரிஷியினுடைய இன்னொரு முக்கியமான கோட்பாடுனா சிம்பிளிஃபைடு தியரி இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும். ஒரே ஒன்று சொன்னால் எளிமையாக புரியணுங்கிற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா ஒரு எக்ஸசைஸை சிம்பிளிஃபை பண்ணுறாரு. காயக்கல்பா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலுங்க, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. உயிரே போகும், நோய் வரும், வேறு பிரச்சனைகள்லாம் வரும். காயக்கல்பங்கிறது அவ்வளோ கிரிட்டிக்கலான பயிற்சி. அதை எப்படி பாருங்கள், காமன் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்குறாரா இல்லையா, சாதாரணமாக கொண்டு போய் சேர்க்குறாரு. அது பெண்களை வச்சு சேர்க்குறாருங்க, அது பெரிய விஷயம். ஆண்கள் பெண்கள் அந்த பருவம் அடைந்தவர் எல்லாத்துக்கும் பள்ளிக்கூடம், இப்போ ஸ்கூலு எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்குறாரா இல்லையா. இன்றைக்கி அது பெரிய வெற்றி தானே. அது காயக்கல்பங்கிற மிகப்பெரிய கலை. அந்த கலையை வந்து அது ஒரு
மிக நுண்மையான மிகப்பெரிய பலன் தரக்கூடிய கலை. அதை அப்படியே கொண்டு போய் சேர்க்குறது சிம்பிளிஃபை. நீங்கள் அவர் வைக்கிறது எல்லாத்துக்கும் முன்னாடி பேர் வச்சுருவாருங்க, சிம்பிளிஃபைடு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மாடர்ன் ஏஜ் வந்து வேகமாக போயிட்டு இருக்கு. இது மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளிஃபை பண்ணாதான் அவங்க யூசர் ஃப்ரெண்ட்லிங்கிறான். மேனேஜ்மெண்ட்டில் என்னன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி, எக்கோ ஃப்ரெண்ட்லிங்கிறான். இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்ஸு. நீங்கள் பயன்படுத்துறதுக்கு வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கணுமா, நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கணுமா, அந்த மாதிரி அவர் கொண்டு வர்றாரு, சிம்பிளிஃபை பண்ணுறாரு. ஒன்றும் இல்லைங்க. இன்னொன்று பாருங்கள், இந்த ஒரு 25 நிமிஷம் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்வோம், அதுக்கப்புறம் 5 நிமிஷம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுப்போம். எப்படி இந்த நம்ம ஓய்வு எடுத்துக்கிட்டு அந்த ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு டெக்னிக்குங்க. டைம் மேனேஜ்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் 25 மினிட்ஸ் நம்ம செய்வோமா, ஒரு 5 நிமிஷம் எடுப்போமா, இது என்ன டெக்னிக் சொல்ல முடியுமா? 25 மினிட்ஸ் ஒர்க், 5 மினிட்ஸ் ரெஸ்ட், மறுபடியும் 25 மினிட்ஸ் ஒர்க், 5 மினிட்ஸ் ரெஸ்ட். இது டைம் மேனேஜ்மெண்ட்டில் மிக முக்கியமான டயர்டே ஆக மாட்டேங்க. இப்போது நீங்கள் பைக் எடுக்கிறீங்க, இல்லை கார் எடுக்கிறீங்க, நீங்கள் இங்கேருந்து சென்னை போகணும். காரை நீங்கள் எடுத்த மாத்திரத்தில் சென்னை கொண்டு போய் நிறுத்திட்டீங்கன்னா அவ்வளோ டயர்டாக இருக்கும். நிறுத்தாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவ்வளோ டயர்ட். ஒரு நாள் முழுக்க நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சா தான் ரெஃப்ரெஷ் ஆக முடியுங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? பட் இதுவே நீங்கள் இங்கேருந்து நீங்கள் கிளம்புறீங்க, ஈரோட்டிலேருந்து கிளம்புறீங்க, ஒரு 50-60 கிலோமீட்டர் போய் அங்கே நிறுத்தி டீ சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு 50-60 கிலோமீட்டர் அங்கே போய் ஒரு டிஃபன் சாப்பிட்றீங்க, ஒரு 50 கிலோமீட்டர் போய் அங்கே அப்படியே ரிலாக்ஸாக பண்ணுறீங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த டயர்ட்னஸே இருக்காது. இந்த ஒரு தியரி, இது மேனேஜ்மெண்ட்டில் மிக முக்கியமான தியரி. இந்த விஷயத்தை அவர் எப்படி தன்னுடைய பயிற்சிகளை வைக்கிறார். தன்னுடைய எக்ஸசைஸ் செய்யும்போது கடைசியாக அமைதிக்கான பயிற்சி, அதாவது சவாசனத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய பயிற்சியை வைக்கிறார். அங்கங்கே பாருங்கள், எக்ஸசைஸ் கடையில் ஓய்வு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் எக்ஸசைஸை நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா தெரியும், அதில் எல்லாமே வந்து அவருடைய பார்வை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த உடம்பே வந்து தன்னைத்தானே வந்து மேலாண்மை செஞ்சுக்குதாமா. இந்த ஹார்ட் தனத்தானே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, கிட்னி தனத்தானே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, தனத்தானே ஃபங்க்ஷன். ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஆட்டோமேஷன், இது வந்து இறைநிலை இயக்கிட்டு இருக்குங்கிறாரு, அது தன்னைத்தானே இயக்கிட்டு இருக்குங்கிறார். ஸோ அந்த மேலாண்மை, அதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சியை கட்டமைக்கிறார், அதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சியை கட்டமைக்கிறார். இது பாருங்கள், இந்த 2 மினிட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, 2 மினிட்ஸ் ரூல் சொன்னோம் இல்லையா, 2 மினிட்ஸ் நீங்கள் உட்காந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் கணக்கில் தான் சொல்கிறாரு. உங்களுடைய நீங்கள் முதல்ல உட்காருங்க, ஒரு இடத்துல உட்காருங்க, மைண்டை வந்து ஃபியூ செகண்ட்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு பாருங்கிற. அது வந்து மினிட்ஸ் ஆகணும், அது வந்து ஹவர்ஸ் ஆகணுமா. நீங்கள் இன்றைக்கி 2 நிமிஷம் ஆனால் ஓகே, அதுவே பெரிய விஷயம் தான். நாளைக்கு உட்கார்றீங்க ஒரு 4-5 நிமிஷம், ஓ சூப்பர்ப்பா, இன்னும் அது நேரம் கூட 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 உங்களுடைய வல்லன்மை அதிகமாகிட்டே இருக்கும். மனம் எப்படி ஒடுங்கிக் கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு வல்லன்மை அதிகமாகிட்டே இருக்கும். ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் சொல்லிட்டாரா இல்லையா? நீங்கள் பொட்டன்ஷியாலிட்டி அண்ட் எனர்ஜி அண்ட் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாமே கூர்மையாக கொண்டு போகிறதா 20% தான் இருக்குங்கிறாரு. 6 சிக்மான்னு ஒரு தியரி இருக்குது மேனேஜ்மெண்ட் தியரியில். 6 சிக்மாங்கிறது வந்து 0 கிட்டத்தட்ட வந்து அதாவது மில்லியன் கணக்கில் இருக்கிறதுல வந்து ஒரு ஃபியூ எரர்ஸ் தான் வரும். ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கிற தியரி இந்த டேட்டா டிரைவன் மெத்தடில் கொண்டு வருவாங்க. தரவுகள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் சும்மா ஏனோ தான் டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனி, ஒரு டொயோட்டா கம்பெனி இருக்குது, மோட்டரோலா கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த மோட்டரோலா கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பூரா எடுப்பாங்க. இது வரைக்கும் என்ன நடந்துச்சு, கிளைண்ட்ஸ்கிட்ட இருந்து என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு, என்ன மாதிரியான ரிவ்யூ வந்துச்சு, என்னென்ன ஃபீட்பேக் வந்துச்சு, அது மெக்கானிக்கல் சைடில் என்ன குவாலிட்டி, எல்லா டேட்டாவையும் எடுத்துக்கிட்டு ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் டெசிஷன் எடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, அதான் நாள்தோறும் செய்தவற்றை பயனை நீங்கள் வடி இங்கே வர பாருங்க, நாள்தோறும் செய்தவற்றை பயனை நீங்கள் நல்லுறக்கம் கொள்வதன் முன் கணித்து. இது பார்க்கறதுக்கு சின்ன மெத்தடாக இருக்கும், இதனால் உங்களுக்கு என்ன பயன்படுதுன்னு ஞாபக சக்தி அதிகமாகிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மெத்தட் என்ன தெரியுங்களா, ஒரு எண்ட் ஆஃப் த டே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த நாளைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் நினைவு கூர்ந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப அதிகமாகிடும். இது சிம்பிள் டெக்னிக், ஆனால் அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப அதிகம். இது வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, ஒரு நாளில் நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா. அந்த 5 நிமிஷம் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய மெமரி ஸ்கில் அதிகமாகிடும், திங்கிங் ஸ்கில் அதிகமாகிடும், அனலைசிங் ஸ்கில் அதிகமாகிடும். அந்த நாலேஜினுடைய அந்த லெவல் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து ரிமெம்பரிங் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, நீங்கள் திங்க் பண்ணுறது ரிமெம்பரிங் மட்டும் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லை, ரிமெம்பரிங்க்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அனலைசிங்க்கு போகும், கம்பேரிசன்ஸ் போகும், அதுக்கப்புறமா வந்து எவாலுவேட் பண்ணும், சரியாக தப்பானலாம் யோசிக்கும், அதுக்கப்புறம் வந்து கிரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்லாம் போகும், அப்ளை பண்ணும், ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணும். இப்போ நான் நேற்றுக்கு ஒன்று கற்றுக்கிட்டு எனக்கு அப்ளை பண்ணுறது. நம்ம வாழ்க்கையில் நிறைய படிக்கிறேங்க, ஆனால் அப்ளை பண்ணுறதில்ல, தான் பிரச்சனை. அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இறைவன், அதை பயன்படுத்துறதில்ல. என்ன பாருங்கள், எனக்கு கணவர் இருக்கார், எனக்கு மனைவி இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, சொத்து இருக்குது, என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, எனக்கு இந்த நிமிஷம் இருக்குது, எனக்கு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க. அதை வந்து இந்த நிகழ்நொடியில் வாழக்கூடிய இந்த நொடி என்னுடைய நொடி, தி செகண்ட் இஸ் மைண்ட், அதை வந்து அனுபவிக்கக்கூடிய நிலையில் நம்ம இல்லை. நம்முடைய மனம் என்ன பண்ணால் ஒன்று கடந்த காலத்தில் நினச்சிட்டு இருக்கோம், இல்லை எதிர்காலத்தில் நினச்சிட்டு இருக்கோம்.
இந்த ப்ரெசென்ட்டை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் மகான் சொன்ன விஷயம். அதை நீங்கள் அந்த அனலைஸ் பண்ணும்போது எரர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 6 சிக்மாங்கிற அந்த தியரி இருக்குது இல்லைங்களா? 6 சிக்மா தியரிங்கிறது என்னன்னா, அது கிட்டத்தட்ட ஃப்ளாலெஸ், ஆல்மோஸ்ட் ஃப்ளாலெஸ். நீங்கள் வந்து டேட்டா பேஸில் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது தோல்வி அடைய வாய்ப்பே கிடையாது. அதை மீறி நடக்குதுன்னா அது ஏதாவது அது துரதிஷ்டம் தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க, இதுவும் மகரிஷி சொன்னதா, இந்த லோக்கஸ்ட், இன்டர்னல் லோக்கஸ்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் லோக்கஸ்ட் தியரின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, சிலரெல்லாம் என்னத்தை செஞ்சு என்னத்தை சிலர் அப்படி இருப்பாங்க. அவங்க என்னன்னா வந்து எக்ஸ்டர்னல் லோக்கஸ்ட், நம்ம என்னதான் பண்ணாலும் அது எங்கே நடக்கிறது அப்போ நடக்க, அவங்க என்ன விதி மேலே பழியை போட்டுருவாங்க, இல்லை மற்றவங்க மேலே. எங்கள் மாமியார் பண்ணுற வேலை நான் என்ன பண்ணுறது, என்னை கட்டிக்கிட்ட ஒருத்தர் இருக்கானே அவனை வச்சுக்கிட்டு அது அவன் தான் ஏன் பண்ணா, நானும் ஒரு பிள்ளையை பார்த்து, இப்படி எக்ஸ்டர்னல் லோக்கஸ்ட் அவங்க மேலே பழியை போட்டுறது அது இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல வரல. பட் இன்டர்னல் லோக்கஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, தான் பொறுப்பேற்றுக்குவாங்க. இதை பாருங்க, இந்த இடத்துல நான் இதை செஞ்சிருந்தேன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. இது எங்கே தெரியுமா அப்ளை பண்ணுறாரு வேதாத்திரியார்? சினம் தவிர்த்தல் பயிற்சியில் அப்ளை பண்ணுறாரு. ஒருவேளை என் பக்க தவறுகள் இதை நான் தவிர்த்திருந்தால் இந்த கோபம் வந்திருக்காதல்லவா கேள்றாங்கிறார். உடனே கேட்டுக்க, வருதா இல்லையா? ஒருவேளை என்கிட்டயே அந்த தப்பு இருக்குன்னு நான் வந்து திருப்பி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா அந்த எரர் வந்திருக்காதா இல்லையா? இது வந்து என்னன்னா வந்து இன்டர்னல் லோக்கஸ்ட். இப்போ நான் பேசக்கூடிய இந்த 1 hour எனக்கான அவர், நான் என்ன வேணால் பேசலாம். இங்கே நான் பேசுறதுக்கான எனக்கு ஃபுல் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வராமலா போயிடும். உங்களுக்குன்னு ஒரு அதிகார நாள் வரத்தானே செய்யும். சமையல் உங்கள் கையில் இருக்குது, குடும்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம உதயகுமார் கொடுத்துருக்காரா இல்லையா? காலை 5:30 செஞ்சுட்டு இருக்கிறாங்க, காலை 5:30 செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இன்னுமே முடியல. ஆனாலும் அவர் சந்தோஷமாக சொல்கிறார், அதை நீ கவனிக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க. இப்போ அந்த ரீப்ளேஸபிளாக வேறு யாராலும் நீ வைக்கவே முடியாது. அதை அவர் தூக்கிட்டு வேற வைக்க முடியுமா மன்றமே யோசிக்க முடியாது. அதை நான் ஒரு உதாரணம் இங்கேயும் நடைமுறை உதாரணம் காட்டுறேன். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க என்ன ஆகுதுன்னா, இதுக்கு இவன் தான் ஏன் பொருத்தமான ஆள், இதுக்குன்னே பிறந்தவன் இளையராஜா, இசைக்குன்னே பிறந்திருக்காங்க இளையராஜாங்கிற மாதிரி, எங்கேயா இருந்த நீ அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க என்ன ஆகுன்னா ஒரு கட்டத்தில் அது கொடுத்துரும். இது வந்து இன்டர்னல் லோக்கஸ்ட் தியரி, இது மேனேஜ்மெண்ட் தியரி. அதனால தான் வந்து டெலிகேஷன் சொல்கிறாங்க. யாருக்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சா அதை செய்வாங்களோ அவங்ககிட்ட செய்யணும். என்னன்னா பட் ரியலி இந்த டைம் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டைம் கான்சியஸ்னஸ், டைம் மேனேஜ்மெண்ட் தியரி அப்படின்னு சொல்லுவோம். டைம் மேனேஜ்மெண்ட் தியரி நிறையா இருக்குங்க. ஐன்ஷோவர் மெத்தட் இருக்குது. ஐன்ஷோவர் மெத்தட் என்னன்னா, அதாவது இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி, இந்த 2 விஷயம் எல்லாருக்கும் தெரியுங்களா? யாருக்கு ஐன்ஷோவர் மெத்தட் தெரியுங்களா? இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி பேஸில் வந்து பிரிக்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? இந்த மெத்தட் என்னன்னா, முக்கியத்துவம் முதன்மைத்துவ அடிப்படையில் பிரிக்கிறது. அவசரம், ஒரு விஷயம் வந்து அவசரம், ஒரு விஷயம் முக்கியம், உடனே செஞ்சுருங்க. ஒரு விஷயம் முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை, அதை ஷெட்யூல் போடுங்க, அடுத்த வாரம் செய்யலாம், இல்லை அடுத்த டேட்டில் செய்ய போகிறோம், இதுதான் எனக்கு ஆப்டாக இருக்கும், ஷெட்யூல் போடுங்க. இது ஒரு விஷயம் வந்து முக்கியமே இல்லை ஆனால் அவசரப்படுத்துகிறாங்க. என் மேனேஜர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காரு, என்னுடைய முதலாளி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, அது முக்கியம் இல்லைன்னா வந்திருக்கக்கூடிய யாராவது வந்து நம்மளை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்காங்க. இது முக்கியம் கிடையாது, அதாவது ஆனால் அவசரமாக இருக்குது அப்படின்னா என்னென்னா வேறு யாருக்கிட்ட அதை ஒப்படைச்சிடலாம். உங்களுக்கு கீழே இருக்க என்னென்னா டெலிகேட் பண்ணிடலாம், அதை வேறு யாருக்கிட்ட ஒப்படைச்சலாம். இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, இது வேறு யாருக்கிட்ட ஒப்படைச்சலாம் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் மகரிஷி பின்பற்றிய முறை, மகரிஷி சொல்லியிருக்கக்கூடிய முறை. அவருடைய கவிதைகளில் ஒரு முக்கியத்துவ அடிப்படையில், முதன்மைத்துவ அடிப்படையில் ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் த பியூரை அனலைஸ் பண்ணுங்கிற அறிவில் எல்லாத்தையும் சாதிச்சிடலாங்கிற த நாலேஜ் இஸ் பவர். அவர் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமாக சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? அதான் பேரறிவுன்றாரு. த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் எவ்ரிதிங் அண்ட் எவரி ஆக்ஷன் இஸ் கான்ஷியஸ்னஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் எவ்ரிதிங் அண்ட் எவரி ஆக்ஷன் இஸ் கான்ஷியஸ்னஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஃபாயல் ஹென்றி நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து ஆர்டருங்கிற அந்த 14 கோட்பாட்டில் ஒரு கோட்பாடு ஆர்டர், அதாவது ரைட் பர்சன் ரைட் டைமில் ரைட் பிளேஸில் இருக்கணுங்கிறது மேனேஜ்மெண்ட்டில் மிக முக்கியமான தியரி. இப்போ ரஷ்ய அதிபர் வந்து விளாடிமிர் புதின் வந்து இங்கே வராரு, அவர் வர்றாரு அப்படின்னா ரைட் டைமில் ரைட் பர்சன் வந்து ரைட் பிளேஸில் இருக்கணும், இல்லைன்னா இல்லை இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அது ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லையா? அது எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் இல்லையா? இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஒரு இருக்குது, அந்த மேனேஜ்மெண்ட் தியரி. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அபாய எச்சரிக்கை, அபாயத்துக்கு வந்து முன்னாடியே செஞ்சுக்க. நமக்கு தெரியும், நமக்கு ஏதாவது நமக்கு திடீர்னு ஏதாவது நோய் வரலாம், திடீர்னு மரணம் வரலாம், திடீர்னு ஆக்சிடென்ட் வரலாம், திடீர்னு ஏதோ ஒரு இழப்புகள் வரலாம், திடீர்னு சண்டை வரலாம் பக்கத்து வீட்டில், எதிர்பாராத விஷயங்கள். அது வந்து என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நமக்கு முன்னாடியே வச்சுக்கணும், அதை ப்ரிவென்டிவாக வச்சுக்கணும். அப்போ என்னென்னா வந்து ஃபினான்ஷியலில் வந்து நம்ம இந்த சேஃப், அதை என்னென்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கணும், எமர்ஜென்சி ஃபண்ட். அதனால தான் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் வரவு செலவுகள் எல்லாத்தையும் வந்து கலந்து ஆலோசித்து முறையாக செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வரவு செலவுகள் எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம வச்சுக்கணுங்கிறது முக்கியம். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து பர்சனலாக இருக்கட்டும், சோஷியலாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இது எமர்ஜென்சி
ஏதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சம்மந்தப்பட்டது, அபாயம் சார்ந்த அவசர கதியில் ஒரு விஷயத்தை செஞ்சு ஆகணுங்கிற கட்டாயம் வந்துடும். அதுக்காக திடீர்னு பொருளாதார இழப்பு ஏற்படும், அதை சமன்படுத்தணும். அதுக்கு முன்னாடியே ப்ரிவென்டிவாக இருந்துக்குங்கிறார். நம்மளால் என்னையா வச்சிருக்கிறாரு? தானத்தை செய்யுங்க, தர்மத்தை செய்யுங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறத விட பெரிய விஷயம்னா, அதாவது தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுமப்பா. என்னமா சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் நம்மளாம் யோசிப்போம்ல, நம்மளாம் சேர்த்து வைக்கணும், நம்ம பேரனுக்கு சேர்த்து வைக்கணும், பையனுக்கு சேர்த்து வைக்கணும், நமக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா சேர்த்து வைக்கணும். நீ தர்மம் செய்ய, அது உங்களை காப்பாற்ற. அதே ஐந்துலக பண்பாட்டில் கடைசியாக சொல்கிறாரு இன்சூரன்ஸ். அதான் இன்சூரன்ஸு, இன்சூர் சொல்கிற நீ வேற, நீ போட்ட இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுமோ ஆகாதோ, அவன் தருவானோ மாட்டானோ, இல்லை நீ வந்து இயற்கை மரணமாகி அது தராமலே கூட போய், இது எத்தனை பிரச்சனை. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக நீ வாங்கியாவ. இந்த இன்சூரன்ஸ் நீ செய்யக்கூடிய பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும், அது இன்சூரன்ஸ். அது ஆன்ம நெறிங்கிறார் அவர். இட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். அது அந்த ஃபாயல் ஹென்றி ஒரு முக்கியமான அவர் ஏன் சொல்கிறேன்னா, அந்த 14 கோட்பாட்டோட வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வேதாத்திரிய கோட்பாடெல்லாம் தெரியும். நான் அதை அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே வரேன் பாருங்க. போர் இல்லா நல்லுலகம், முதல் பிரச்சனையே போர்னால தான். அதுக்கு தான் ஊர்பட்ட செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். எக்கச்சக்கமான கோடி நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. பில்லியன் கணக்கில் ஒரு நாடு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏயா நீங்களாம் மனுஷங்க தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எது ஒன்றா இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனையே இல்லையப்பா, இதுக்கு அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, ஈகோ. அதனால தான் வந்து தனி மனிதன் கிட்டே வரணும் அப்படிங்கிறார். ஈகோ உடைச்சிட்டாவே எல்லாம் உடஞ்சிருங்க. நான்கிற கர்ப்பம் உடஞ்சாலே எல்லாமே உடஞ்சிரும். இது ஃபாயல் ஹென்றி ஒரு கோட்பாடாக வைக்கிறார். என்னன்னா, தொழிலாளர்கள் ஒவ்வொருத்தருமே, அதாவது அந்த நிர்வாக உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய சுய விருப்பு வெறுப்பை சார்ந்து நிர்வாகத்தினுடைய நோக்கத்திற்கும் நிர்வாகத்தினுடைய விருப்பத்திற்கும் இசைய வேண்டும்ங்கிறது ஒரு கோட்பாடு அவர் வைக்கிறாரு. இது அவர் அங்கே சொல்கிறாரு, போர் இல்லா நல்லுலகம். என்ன பிரச்சனையாவது வந்து சண்டை போடாதீங்க ப்ளீஸ், இல்லை சமாதானமாகுங்க. நம்மால் யுஎன்னுக்கு போயிட்டாரு உடன்படிக்கை எடுத்துக்கிட்டு. நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வெறுமனே பேசிட்டு போகலீங்க, அவர் செயலில் காமிச்சவர். அதுக்கான அவர் சக்ஸஸோ ஃபெயிலியரோ நம்மால் ட்ரை பண்ணியிருக்கிறார். அது என்ன சொல்லிட்டாருன்னா, நான் விதைச்சிருக்கிறேன் விளையும், வெயிட் அண்ட் சீங்கிறாரு. கெத்தா காலர் வெயிட் அண்ட் சீ, நான் விதைச்சிருக்கிற விளையுங்கிறார். இன்றைக்கி வந்து நீங்கள்லாம் விளையிலையா? இன்றைக்கி நான் விளையிலையா? இன்றைக்கி எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள்லாம் வேதாத்திரியினால் உருவாயிட்டு இருக்கு இல்லையா? எவ்வளோ ஞானிகள் உருவாயிட்டு இருக்கு, எவ்வளோ பெண்கள் பக்குவமாக. குடும்பத்தில் நிறைய சண்டை வரதை குறைஞ்சிருக்குங்க தலைவரனால. சீரியஸாக சொல்கிறேன். ஆமாம், தண்ணி அடிச்சுட்டு தகராறு பண்ணுறவங்கலாம் ஏதோ ஒரு யோகாவை போய் திருந்திக்கிறாங்க. வீட்டில் வந்து ஃபெமினிசம் பேசிட்டு கூடிய பெண்கள் எல்லாம் இப்போ வந்து ரியல் ஃபெமினிசம் என்ன, சூடோ ஃபெமினிசம் என்னங்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்களுமே வந்து அந்த பெண்ணை சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாயா மதிச்சாதாயா சோறே கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி வந்து அந்த தாம்பத்திய ரீதியிலான பிரச்சனை வந்து எப்படி சமநிலைப்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா எக்ஸிக்யூஷன், செயல்படுத்துகிற தன்மை. இது வந்து ஃபாயல் ஹென்ரியினுடைய மிக முக்கியமான தியரி. அது எக்ஸிக்யூட் பண்ணுறது. நீங்கள் எதையுமே பேசிக்கிட்டே இருக்காதீங்க, செயல்படுத்துங்க. எக்ஸசைஸாக செய்ய. நம்மளால் தான் திங்கிங்கே ஒரு பேட்டர்ன் படி அமைச்சிருக்கிறார். ஐயா எண்ணம் ஆராய்தல்ங்கிறார். எண்ணமா என்ன காரணத்தினால் எழுது? இது பழக்கத்தினால் எழுது, இது வந்து வழக்கத்தினால் எழுது, இது வந்து தெய்வீக நினைவினால் வருது, இது வந்து ஒரு கருவமைப்பினால் வருது, இது வந்து இப்படியெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு. இது வந்து என்ன பண்ணுறது? இந்த எண்ணத்தை செயல்படுத்தினா நன்மை. இது பாருங்கள், இப்படி ஒரு தியரி சொல்கிறாரு பாருங்கள். ஒரு விஷயம் நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நான் என்ன எல்லா நாளும் எல்லாம் எது சரி எது தப்புன்னு யாருக்காவது தெரியுமா? இப்போ நான் வந்து கத்தி எடுத்து நான் உதயாவனுடைய அந்த மார்பை நான் கிழிச்சிறேன்னு வச்சுக்கோங்க, அது சரியா தப்பா? தப்பு. பட் ஒருவேளை ஒரு ஹார்ட் சர்ஜரி நான் பண்ணக்கூடிய டாக்டராக இருந்தேன்னா சரி. ஆமாம், நீங்கள் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேறுங்க, நீங்கள் பார்க்குற பார்வை கோணம் வேறு, அது ரியலாக இருக்கிறது வேறு. அப்போ என்னென்னா அது ஒரு ரூல் சொல்கிறாரு பாருங்க. இது மேனேஜ்மெண்ட் தியரியில் மிக முக்கியம். ஏன்னா நம்ம டெசிஷன் மேக்கிங்னு ஒரு ரூல் இருக்குது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல. யாருக்காவது தெரியுமா எது சரி எது தப்புன்னு? நம்ம யாருக்காவது? அதாவது நீங்களாம் பேரறிஞர்கள், அதில் எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது. இது வந்து மேலாண்மையியல் சார்ந்த நுட்பங்களை பற்றி வேதாத்திரியாரே சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு செயலை சரி தப்புன்னு செயலை வச்சுட்டு முடிவு பண்ண முடியாதுங்கிறது. செயல் எது, அவருடைய கவிதையிலேயே சொல்கிறேன் கேளுங்க. செயல் எதுவும் நலம் தீது என்று இல்லை. ஃபர்ஸ்ட் சொல்கிறது தான், செயல் எதுவுமே நலம் தீது என்று இல்லை. விளைவும், நீங்கள் செஞ்சால் அதில் வரக்கூடிய இம்பாக்ட் இருக்கு இல்லையா, ரிசல்ட் இருக்கு இல்லையா, விளைவும், அதை ஆற்றுபவர் நோக்கமும். ரெண்டே பேராமீட்டர் தான். விளைவும் அதை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டே செயலதனை நலம் தீது என்று பிரிப்போம் அப்படிங்கிறது தான் ரூல்.
இதை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறது வந்து சரியாக தப்பா. இன்னும் சிலர் குழம்பிடுவாங்க. இதை செஞ்சால் எங்கள் அப்பா திட்டுவார், இதை செஞ்சால் எங்கள் அம்மா திட்டுவாங்க, இதை செஞ்சால் பொண்டாட்டி திட்டுவாங்க, எதையாது ஒரு குழப்பமாயிடும். இல்லைனா அவங்க இதை செஞ்சால் எனக்கு பிடிக்காது, இப்படி குழப்பத்திலே இருப்பாங்க. அதுக்கு அவர் இன்னொரு இடத்துல இதுனா இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட், இது கன்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கடையில் வந்தே ஆகணும். சோஷியல் ப்ராப்ளத்தில் அப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கடையில் கன்ஃப்ளிக்ட் அதிகமாக முரண்பாடு வந்து கணவன் மனைவி கடையில் தான் வரும், அப்பா மகன் கடையில் வரும், அம்மா பொண்ணு கடையில் வரும். இந்த மாதிரி கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனுங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட்டில் மிக முக்கியமான தியரி அது. அவர் சொல்கிறார் பாருங்க, குழப்பம் வரும். ஒரு விஷயத்தை செஞ்சால் இதை இவ்வாறு ஆற்றி, அது அவருடைய கவிதையிலே சொல்கிறேன், இதை இவ்வாறு ஆற்றினால் எவர் என்ன சொல்வாரோ என்று அது அஞ்சி அஞ்சி ஆற்றுவதில் குழம்பாதையா குழம்பாத. இது அவருடைய ஞான களஞ்சியத்தில் இருக்குது. நீ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வேதாத்திரியத்துக்குள்ளே ஊடுருவி போகும்போது எல்லாத்துக்கும் விடை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதை இவ்வாறு ஆற்றினால் எவர் என்ன சொல்வாரோ என்று நீ அப்படி பார்த்தா நீ செய்யவே மாட்ட கடைசி வரைக்கும். அது அவங்க இதை சொல்லுவாங்களே, இவங்க சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் செய்யவே மாட்டேங்க. எதை எவ்வாறு ஆற்றினால், அதுக்கு ரிசல்ட் சொல்கிறார் பாருங்க. எதை எவ்வாறு ஆற்றினால் ஏற்குமோ அறிஞர் உளம். லஞ்சம் வாங்கலாமா வேண்டாம், குடும்பம் வேற. எதை எவ்வாறு ஆற்றினால், இந்த பொய்யை சொல்லலாமா வேண்டாமா, தண்ணி அடிக்கலாமா வேண்டாமா, இந்த குடியை கெடுக்கலாமா வேண்டாமா, எதை எவ்வாறு ஆற்றினால் இந்த கோயிலை கட்டலாமா வேண்டாமா, இந்த தானத்தை செய்யலாமா வேண்டாம், ஏற்குமோ அறிஞர் உளம் அதை ஆற்றி நலம் அடைந்திடுவீர் அப்படிங்கிறார். பொது அறம்னு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குங்க, என்னைக்குமே மாறாது. நீங்கள் தானம் செஞ்சால் கண்டிப்பாக அதனால் நன்மை இருந்தே தான் இருக்கும். கோயில் கட்டினா நன்மை இருந்தே தான் இருக்கும். ஒரு துன்பப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நன்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை. அதனால் என்ன நமக்கு அதனால் பாதிப்பு வந்துருமோலாம் பயந்துட்டு இருக்காதீங்க. அப்படி ஒரு வேளை பாதிப்பு வந்ததுன்னா அதுக்கு ஒரு ரூல் சொல்கிறாரு பாருங்க. அதை வந்து இது மேனேஜ்மெண்ட் தியரியில் இது முக்கியமான தியரி. டாமினோஸ் எஃபெக்ட் இங்கே பொருத்தி பார்க்குறேன் பாருங்க. டாமினோஸ் எஃபெக்ட்னா என்ன சொன்னேன், ஒன்று விழுந்தால் அப்படியே வரிசையாக விழுந்துக்கிட்டே வரும் இல்லையா, கரெக்டாக? இது அவர் என்னன்னா செயல் விளைவு தத்துவ கோட்பாட்டில், வினைப்பதிவு கோட்பாட்டில் சொல்கிறாரு, சிறு தவறு பெருந்துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறென்பார்கள். அதாவது சின்ன தப்பு செஞ்சுருப்பீங்க, ஆனால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். நான் சின்ன தப்பு தானே செஞ்சேன், இதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படின்னா செயல் விளைவு கொள்கை தப்புன்னு சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாதுயா, அப்படி கிடையாது. நிறுவையிலே எடைக்கல் ஓர் தட்டில் வைத்து, தராசில் எடைக்கல்ல வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு நேர் எதிரில் பொருள் வைத்து நிறுக்கும் போது, அதுக்கு ஆப்போசிட்டில் பொருள் வச்சு நிறுக்கிறோம் அப்படின்னா, நிறுத்தல்னா அளவீடு செய்தல், நிறுக்கும் போது இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிது என்றாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்து அழுத்தும். பெரும் உண்மை சான்றாம் சிறு தவறு பெருந்திய பதிவை ஊக்கும். சின்னதாக தப்பு, இன்னைக்கு தான் எனக்கு ஹெல்மெட் போடாமல் வந்தேன், பையனை கட்டுறியே, இன்னைக்கு தான் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், பையனை கட்டு, நீ 10,000 கட்டி எடுக்கணும், நான் மாதத்தில் ஒரு நாள் தான் குடிக்கிறேன், மாட்டிக்கிட்டீங்கல்ல, கட்டுங்க, கட்டி தான் ஆகணும். அது நம்ம சின்னதாக தப்பு பண்ணியிருப்போம். என்னங்க நான் ஒரு, அதாவது இன்னும் சொல்லப்போனால் தப்பாக கூட இருக்காது பல சமயங்களில். நான் ஒரு, என் சொல்லுக்கு நான் பொறுப்பு, பொருளுக்கு நீங்கள் பொறுப்பு. நான் ஒரு நல்ல நோக்கத்தான் சொல்லியிருப்பேன். அப்புறம் ராமசாமி நல்லா இருக்கிறியா பாடுறாங்க, கத்தலாமல் கேட்குறான் இல்லையா, அந்த பொருளை அவங்க எடுத்துக்கிட்டு அது தப்பாக போயிடும். மீனிங்கை வந்து அவங்க எடுத்துக்கிற பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா, என்னடா நல்லா இருக்கான்னு கேட்டால் அதுக்கு போய் பிரச்சனையை விட்டு போயிட்டான் அவன். அப்போ என்னன்னா, நீங்கள் நல்லது செஞ்சாலும் இங்கே நிறைய பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்காக அது நல்லது செய்கிறதுனால வரக்கூடிய குறை கிடையாது. ஏற்கனவே நம்ம நிறைய ஒரு 40 வருஷம் பண்ணாத ரவுடித்தனம், பண்ணாத குறும்புத்தனம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து மணவர்களை வந்துட்டு வாழ்க வையகம் சொன்னாலும் சரியாக போயிருமா? இல்லை போய் அந்த கங்கையிலையும் காசிலையும் போய் நீராடி சிவசிவா ஓம் நம சிவாயின் ருத்ராட்சத்தை அணிஞ்சிக்கிட்டு நம சிவாய அதையும் நம்மால் சொல்கிறாரு பாருங்க. சிவாய நம என்று பல 100 முறை ஜெபித்தாலும் அருளடையார். நமச்சிவாய என்று பல 100 முறை ஜெபித்தாலும் அருளடையார். அவா முதல் 6 குண ஆளுமை பேறு அடையார். சிவாய நம என்று 1000 முறை கோடி முறை ஜெபித்தாலும் அருளடையார். அவா முதல் 6 குண ஆளுமை பேறு பெற்றோர் சிவா என்ற அக்கணமே சேர்ந்திருப்பார் தெய்வமோடு. ஒரே வார்த்தை தான், சிவான்னு சொன்னாலே அந்த தெய்வத்தோடு சேர்ந்திருப்பாங்க. அப்போ அங்கே தான் இருக்கு எல்லாமே. அது என்னன்னா, அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு டைம் ஆகும். நீங்கள் செஞ்ச உடனே விதைச்ச உடனே விளையுமாயா?
நம்மளால விதைச்சதை எடுத்து பார்ப்பான், விளைஞ்சிருச்சா எங்கே விளையே வெயிட் பண்ணணுமா இல்லையா? அது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா இருக்கு. ஏங்க ஒரு செடியை நட்டா அது டெய்லியும் தண்ணி ஊற்றணும். நம்மளால என்ன பண்ணுவோம்னா 10 லிட்டர் ஒட்டுக்க கொண்டு ஊற்றி வச்சிரு, செடி அழுகி போயிடாது. என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு வந்து அப்படி இப்படி எல்லா எக்ஸசைஸையும் பண்ணிவிட்டு அப்புறம் மறந்துடுறது. 1 மாதம் கழிச்சு உதயாவை பார்க்க ஞாபகம் வரும். ஹலோ ஆமாம்ல மறந்துட்டேன்ப்பா. அது என்னென்னா டெய்லியும் நீங்கள் 5 நிமிஷம் செய்யுங்க. 1 மணி நேரம் செய்கிறது முக்கியம் இல்லை, டெய்லி 5 நிமிஷம். அதுதான் கன்சிஸ்டன்ட் தியரி. இன்னொன்று இருக்குது, கண்டின்ஜென்சி தியரின்னு ஒன்று இருக்குது. கண்டின்ஜென்சி தியரின்னு என்னென்னா எல்லா இடத்துக்கும் எல்லா ரூலும் உதய டைம் ஆச்சுன்னா சொல்லுங்கள் எனக்கு எத்தனை மணிக்கு முடியுது? இல்லை அதுக்கு முன்னாடி முடிச்சிடுவோம் சரிங்களா. நம்ம வந்து இதுக்கு இதுவுமே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சிடுவோம். என்னென்னா இந்த கண்டின்ஜென்சி தியரி அப்படிங்கிறது என்னென்னா எல்லா இடத்துக்கும் எல்லா ரூலையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிட முடியாது. இங்கே ஒரு ரூல் இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய நாட்டாமை, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள், பப்ளிக் கம்யூனிட்டி, இங்கே இருக்கக்கூடிய தாட்ஸ் ஆஃப் ஸ்கூலு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இங்கே வந்து நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஏனோ தானோன்னு சொல்லிட்டு பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வந்துடக்கூடாது. நான் சொல்கிறத கேளுங்க, இல்லை நான் எனக்கு கீழே நியமிக்கிற அவங்க சொல்கிறத கேளுங்கலாம் சொன்னால் அந்த இடத்துல அந்த செல்லுபடி ஆகும். அது பிரச்சனை, அது வந்து சர்வைவாக வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஏதோ அரசாட்சி மாதிரி போயிடும், இந்த மன்னராட்சி மாதிரி போயிடும். அந்த பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குங்க உண்மையிலே சொல்கிறேன். அதனால ஹியூமன்ஸ் வந்து ஒரு ஹார்ட்ஃபுல்லாக அவங்க ஒர்க் பண்ண முடியறதில்ல. அவங்க அங்கே வந்து மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட்னா அதிகார மேலாண்மை, முழுக்க அதிகாரத்தை முன் வச்சு மேலாண்மை செய்கிறது. அங்கே வந்து தொழிலாளர்களுடைய அவர்கள் மீதான அன்பையோ அவர்கள் மீதான அக்கறையோ அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ரெமுனரேஷன், இது வந்து இந்த ஃபாயல் அவருடைய கோட்பாட்டில் முக்கியம். தொழிலாளர்களுக்கு நீங்கள் வந்து ரெமுனரேஷன் கொடுக்கணும் போதும், அதாவது அவர்களுக்கு தகுதியானதை கொடுக்கணுங்கிறார். அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸோ அவங்களுக்கான நாலேஜோ அது கொடுக்கணுங்கிறார். அப்போ கொடுத்தா தான் அவங்க சர்வை பார்ப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் அவுட்புட் எடுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் கடைசி பாயிண்டில் சொல்கிறாரு ப்ரைடு இருக்கணுங்கிறாரு. நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு ப்ரைடாக இருக்குங்கிறாரு, அந்த ஃபேமிலியில் இருக்குன்னு ப்ரைடாக இருக்குங்கிறாரு. அந்த ப்ரைட்னஸை கொண்டு வரணுமா அந்த கடைசி பாயிண்டில் தான் கொண்டு வராரு. ப்ரைட் ஆஃப் டீம் அப்படிங்கிற நமக்கு இந்த குழுவில் இருக்கிற ப்ரைடை கொண்டு வரணுமா, அதெல்லாம் பியூரோக்ராட்டிக்கில் வராது. அந்த பியூரோக்ராட்டிக் மெத்தட் இல்லாமல் இந்த இருக்கிற மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலேயே நான் கேட்டேன், இருக்கிற மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் எதையா அது அதிகபட்சமான ஒரு முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் கண்டின்ஜென்சி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். அது வந்து என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, தகமையக்கூடிய திட்டம். எந்த உயிரினம் வலிமையானதெல்லாம் தொடர்ச்சியாக வாழாது, அதாவது வலிமையானதை மட்டுமே வச்சுக்கிட்டு வாழணும். நீங்கள்லாம் வலிமையாக இருக்கிறீங்க, நான் வந்து எக்ஸசைஸ் போகிறேன், நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன், நான் வந்து அடித்த 4 பேர் விழுந்துருவான், செத்து போயிடுவீங்க ஒரு கட்டத்தில். ஏன்னா உங்களுக்கு மேலே வலிமையாலாம் இருக்குது. நான் வந்து எனக்கு ரொம்ப அறிவு இருக்குது, என்னோடய அறிவு வச்சுக்கிட்டு நான் வந்து ஐநாவுக்கே வந்து கவர்னர் ஆகலாம், செல்லாது. என்னைக்கா ஒரு நாள் நீங்கள் யமன் கிட்ட போய் என்ன சொல்ல முடியும், நான் வந்து கவர்னர்னா ஜெயலலிதா அம்மா கிட்ட இல்லாத சொத்தா, அவங்ககிட்ட இல்லாத சொத்தாங்க. அவங்கனால ஒரு நிமிஷத்தை ஒரு நாளை வந்து கூட்டி வைக்க முடிச்சுதா? முடியலையே. அவங்க வந்து அதான் அந்த 16 வளங்களில் ஒவ்வொன்றும் தனித்துவமானதுங்க. நீங்கள் வந்து மணியை வச்சு அதை வாங்க முடியாது, ஆரோக்கியத்தை வச்சு இதை வாங்க முடியாது, குழந்தை பேரை வச்சு அதை இது ஒன்றுமே தனித்துவமானது. மனைவினா அது மனைவி தான், அதுக்கு நிகராக நீங்கள் எதை வச்சாலும் ஈடாகாது, இம்பாசிபிள். அந்த இன்பமே வேற. குழந்தைனா குழந்தை தான், அதுவும் பாருங்க, தன் குழந்தை எடுத்துக்கிட்டு குழலினிது யாழினிது என்பர் தத்தம் மழலை சொல் கேளாதவர், அந்த இன்பத்துக்கு அதுதான், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாதுங்க. அதுக்கு நீங்க வந்து வேற விஷயத்தை பொருத்தியே பார்க்க முடியாது. அப்படி என்னன்னா அந்த மேனேஜ்மெண்ட் தியரி பொறுத்த வரைக்கும் இன்னாருக்கு இன்னார், இந்த இடம், இந்த பிளேஸ், இந்த இது அப்படிங்கிற அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வந்து எல்லா இடங்களையும் கொண்டு வந்து அவர் பொறுத்திக்கிட்டே இருக்கிறார். 6 சிக்மான்னு ஒரு தியரியை நான் சொல்கிறேன். 6 சிக்மா தியரிங்கிறதுனா எல்லாமே டேட்டா தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேமிலி மேனேஜ்மெண்ட்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டோம்னா எந்தெந்த நேரத்துல எல்லாம் இவன் சண்டைக்கு வரா, இவன் மாமனாரை வந்து நான் குறை சொல்றதுனால தான் இவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது, அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று அமைதியாக இருந்துக்கணும், இல்லையா அவர் வந்தாருன்னு ஒரு வணக்கத்தை போட்டணும், ஐயா வணக்கம். இந்த மாமியாக்காரி வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துருவோம், அம்மா இந்தாங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க மரும பையன் சேலை எடுத்து கொடுத்துட்டாயா, என்ன பாருங்க. இப்படி அந்த சூழலை வந்து ஆய்வு செய்யணுமா, இதனால தான் இந்த பிரச்சனை வருது. ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேர் வாயை வச்சு கம்முட்டு இருந்தால் நிறைய பிரச்சனை வராதுங்க. வீட்டில் அவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கான அவசியமற்ற பேச்சு. அவர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை பற்றி ஐயா என்ன சொல்லுவார்னா காதலிங்கிறாரு. காதலிங்கன்னா இன்றைய தலைமுறை காதல் அல்ல, அது மேன்மையான காதல். அது இப்போ எல்லாம் வந்து ஃப்ரெண்ட் ஆப் வச்சுக்கிட்டு காதலிக்கிறது அந்த காதல் இல்லை, சரிங்களா? அது வந்து மேன்மையான காதல். அது என்னன்னா அருவ நிலையாக இயங்கும். அப்பப்போ நம்ம அவருடைய கவிதைக்கு வரணும்.
அப்போ தான் நமக்கு புரியும். அம்மா நமக்கு அவர் தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அருவநிலையா இயங்கும் அறிவின் எல்லை அவ்வப்போ ஒரு பொருளின் தொடர்பு கொண்டு. ஏதாவது புரிஞ்சுது? ஒன்றுமே புரியல. நீ வாடி பேசிட்டு இருக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய அறிவு அருவமாமாங்க, உருவம் கிடையாதான். அறிவு அருவமா, அது வந்து உருவமாக மாற்றம் அடையுது. அப்படி என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஹஸ்பண்டை பார்த்தோன்னே நமக்கு ஒரு உணர்வு வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நம்ம மாமியாரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு கடுப்பு வரும் பாருங்க, என்ன வந்துட்டாங்களா அப்படி. இந்த அப்படின்னா அந்த பொருளோட தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் மருகுதல் அப்படிங்கிறாரு. மருகுதல், மருகுதே உருகுதே, அந்த மாதிரி அந்த அது மனம் வந்து மருகி போயிடுது அப்படிங்கிறாரு. மனம் அடையக்கூடிய மாற்றம் தான். சினம்னா யாரா? நீ தாண்டா கோவப்படுற, நீ வேற, சினம் வேறு கிடையாதுடா. ஆசைப்படுறதே நீ தாண்டா, ஆசை வேறு, நீ வேறு கிடையாதுடா. கோவப்படுற, கவலைப்படுறதே நீ தான். இப்போ உதயம் வந்து ஹாப்பியாக இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, அவர்கிட்ட ராயல் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கிடையாது, பெரிய பங்களா கிடையாது, அவருக்கு செக்யூரிட்டிஸ் அவ்வளோ கிடையாது. ஆனால் என்னன்னா இந்த மனநிலை தானே காரணம், இந்த மைண்ட் செட் தானே காரணம். இப்போ என்னன்னா, அவர் இருக்கிறதுல வந்து நிறைவாக வாழ்கிறாரு, இருக்கிறத நிறைவாக வாழ்கிற, என்னை சுற்றி எல்லாமே நிறைவாக உணர்றாரு. அதாவது நிறை மனம்னு சொல்கிறாரா இல்லையா? பேராசைக்கு ஆப்போசிட் நிறை மனம் தானுங்க. நீ என்னடா எனக்கு அது வேணும், இது வேணும், நான் வந்து ப்ரொமோஷன் வேணும், எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வேணும், நான் வந்து அது சரி கடைசி வரைக்கும் இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா எப்படா நீ சந்தோஷமாக இருக்க போகிற? அது வந்து சந்தோஷமாக இருக்கு. இப்போ என்னன்னா, நம்ம எதுவும் டிபெண்ட் பண்ணியே தானே இருக்கிறோம். என் பையன் வந்து பெரிய ஆள் ஆகிட்டானா அவன் என்ன காப்பாற்றுவான்? நோ டிபெண்டன்ஸ். அப்படி யூனிவர்சல் அவ்வளோ இருக்குதுயா, கொட்டி கிடக்குதுயாங்கிறாரு. இயற்கை வளங்கள் எல்லாமே என்னென்னா ப்ரொவிஷன்ஸ் தியரி எல்லாமே வச்சுருக்கு. அது எப்படி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். அல்லது இருக்கிறத முதல்ல உணர தெரியும். நல்ல ஆரோக்கியம் செல்வங்க. ஏன் ஹார்ட் நல்லா துடிச்சிக்கிட்டு இருக்குது, நன்றி சொல்லுங்கள். கிட்னி ஃபங்க்ஷன் ஆகி ஒன்றுக்கு போகிறீங்களா இல்லையா? நன்றி சொல்லுங்கள். உணவு செரிமானமாகி ப்ராப்பராக வளர்ச்சி மாற்றம் அடையுதா இல்லையா? கண்ணு நல்லா தெரியுதா இல்லையா? காது நல்லா கேட்குதா இல்லையா? என் நண்பன் ஏதாவது நமக்கு செய்கிறானா இல்லையா? பிறந்த நாள்லாம் வாழ்த்து சொல்கிறானா இல்லையா? ஏதாவது முன்னாடி வந்து நிற்கிறான், நன்றி சொல்லுங்கள். ஏய் கொடுத்ததே நீ காடு, டியர் காட் எனக்கு அது வேணும். டேய் ஏற்கனவே கொடுத்ததை ஃபாலோ பண்ணுறா ப்ளீஸ். ஃபேஸ்புக்கில் எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ரியல் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. இது என்னென்னா இப்படி ஒரு பிரச்சனை. இந்த 6 சிக்மா தியரி என்ன சொல்ல வந்தேன்? 6 சிக்மா தியரிங்கிறது எரர்லெஸ், கம்ப்ளீட் எரர்லெஸ். நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண எரர் குறைச்சிக்கிட்டே வரலாம். எதுக்கு நீங்கள் உங்களை மாற்றத்துக்கு தயாராகணுமாமாங்க. இது ஒரு மேனேஜ்மெண்ட் தியரி. நான் மேனேஜ்மெண்ட் தியரிக்கு வரேன். மேனேஜ்மெண்ட் தியரி என்னன்னாங்க, ஃப்ளெக்சிபிளான மேனேஜ்மெண்ட். இதை என்ன சொல்லுவாங்கன்னா எஜில் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது அதாவது கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மாதிரி மாற்றிக்க தயாராக இருக்கும். நான் இப்படி தான் நிற்கக்கூடாது. கஸ்டமர்ஸ் பார்சல் கேட்குறேன்னா கட்டி விடு. கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாடுலேஷனில், இந்த டிசைனில், இந்த இதை கேட்குறான்னா பண்ணு. கஸ்டமர்ஸ் வந்து ட்ரையல் பார்க்குறாங்களா பாரு. அவங்களுக்கு தகுந்த மாற்ற ட்ரை பண்ணணும். ட்ரெடிஷ்னலாக மட்டும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தகுந்த மாற்ற ட்ரை பண்ணணும். மனைவி வந்து வாஸ்துக்கு ஒரு தடவை வெளியில் கூப்பிட்டு போக சொல்கிறாங்க, கூப்பிட்டு போ, செலவானா பரவாயில்றா, கடனை வாங்கி அதை பண்ணுறா, அதனால் அவங்களுக்கு நிறைய வருமானம் வரும், அவங்க சந்தோஷமாக இருந்தால் வருமானம் வருங்க. இது ஒரு கோட்பாடு. அவர் தான் சொன்னேன், நான் சொல்லலைங்க, அவர் சொன்னதான். நீ மனைவியை மதித்தால் ஒரு நாடோ ஒரு தனி மனிதனும் மனைவியை மதிக்கிற போது உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்குங்கிறாரு. அதாவது நம்முடைய இந்த ஜோதிடம்ங்கிறனால அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சுக்கிலம் இருக்கு இல்லையா, சுக்கிலம் ஸ்ரோடிதம் நாத விந்து இருக்கு இல்லையா, அதனுடைய தரம், அதனுடைய திணிவு மேம்படுவதற்கு என்னென்னா வாழ்க்கை துணையை மதிக்கிறதா, குறிப்பாக பெண்களை மதிக்கிறதா. அதை மதிச்சா திணிவாயிடும். பெண்களை மதிப்பதன் மூலமாகவே நிறைய நன்மைகள் கிடைச்சிருதான். அதனால தான் பாருங்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பாருங்கள், பெண்களை பகச்சிக்கவே மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் பெண் பகச்சிக்கவே மாட்டாங்க. பகச்சிக்கிறதுனா பர்சனலாகவோ ஸோ எந்த விதத்துலையுமே அவங்கள பாதிப்பு ஏற்படுத்தல ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. இது அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் நீங்கள் பாருங்கள், பாரதியார் ஒரு பாட்டு பாடுறாரு இல்லையா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பெண் சுதந்திரம் வேண்டும் பாரு, பெண் விடுதலை வேண்டும் பாரு, கடைசியாக மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும் சொல்லிட்டு கடைசியாக பெண் விடுதலை வேண்டும் பாரு. எங்கே போனால் இங்கே வந்து நிற்பார். இது என்ன இந்த ஆள் இதையே சொல்லிட்டு இருக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது இவர் 6 சிக்மா தியரி எரரை வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே வாங்க, சால்வ் பண்ணிக்கிட்டே டே டு டே லைஃப்பில் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணாது எதுவுமே ஆழ்ந்து ஆய்ந்து, அதுதான் முக்கியம். ஆழ்ந்து டீப்பாக அனலைஸ் பண்ணுமா, சர்ஃபேஸ் லெவலில் அனலைஸ் பண்ண கிடையாது. அதாவதுமா அவங்க சொல்கிற காரணம் ஒன்றா இருக்கும், ஆனால் உண்மையான காரணம் வேறு ஒன்றா இருக்கும். என்னங்க நானே சமைச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க, இது ஆக்சுவலாக இது காரணம் இல்லை, ஆக்சுவலாக இது காரணம் இல்லை, வேறு ஏதோ காரணம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அவங்க நகை கேட்டிருப்பாங்க, அதை வாங்கி கொடுத்துருக்க மாட்டேங்க. அவங்க சொந்தக்காரங்களும் ஒரு வளகாப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதுக்கு போயிருக்க மாட்டேங்க. ஆமாம், பையன் வந்து
படிக்கலைன்னா அவங்க படிக்கிறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் மட்டுமே காரணம் இல்லை, அவங்ககிட்ட ஏதோ ஒரு சம்திங் ராங். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் காரணமாக இருக்கலாம், அவனுடைய சூழல் காரணமாக இருக்குது. அதை நீ கண்டுபிடிக்கணும். அவன் சொல்கிற காரணம் ஒன்றா இருக்கும், வெளிப்படுத்துகிற காரணம் ஒன்றா இருக்குங்க, ஆனால் உண்மையான காரணம் வேறு ஒன்றா இருக்கும். அந்த எரரை வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், அதை சால்வ் பண்ணணும். இந்த 6 சிக்மா தியரி, இது வந்து டொயாட்டோ மோட்டரோல அந்த கம்பெனிக்காரங்களாம் சேர்ந்து கண்டுபிடிச்ச தியரி, இது மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தியரி இது. சரிங்களா? எப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற டேட்டா ட்ரைவன் மெத்தட் சொன்னலையே, டேட்டா ட்ரைவன் தகவல்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆய்வு செஞ்சு எடுக்கிற மெத்தட் அது. அதிலிருந்து வெளியே எடுத்து ஓகே இதான் ரிசல்ட்னு சொல்லிட்டு அப்போ விட மாட்டாங்க, மறுபடியும் ஃபீட்பேக் எடுத்து மறுபடியும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணிவிடுவாங்க பிரச்சனை என்ன. நம்மகிட்ட இருக்கிறதுல இது ஒரு மேனேஜ்மெண்ட்டில், அதுவும் குறிப்பாக ப்ராப்ளம் சால்விங் மெத்தடில், டெசிஷன் மேக்கிங் மெத்தடில் மிக முக்கியமான தியரி என்னென்னா, நம்ம நிறைய பேருக்கு நம்ம பிரச்சனை என்னன்னே தெரியல, ஆனால் பிரச்சனை நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ பொண்டாட்டி தான் பிரச்சனை, புருஷன் தான் பிரச்சனைனா நம்ம யாருமே கல்யாணமே பண்ணிக்க முடியாது. பட் அந்த மனைவி தான் பிரச்சனை, அந்த கணவர் தான் பிரச்சனைனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனை கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்களுடைய தேவைகளை நம்ம நிறைவு செய்யாமல் இருக்கிறோமா, அல்லது அவங்கள நம்ம மதிக்காமல் இருக்கிறோமா, அவங்கள நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கிறோமா, அல்லது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் கொடுக்காமல் இருக்கிறோமா, இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அந்த பிரச்சனையை டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் தான் ஃபஸ்ட்டு இது 5 விஷயம் சொல்லுவாங்க. அது இது 6 சிக்மால 5 விஷயம் சொல்லுவாங்க, டிஃபைன் பண்ணணுங்கிறாங்க. நம்ம ஆள் எப்படி ஒழுக்கத்துக்கு டிஃபைன் பண்ணுறாரா இல்லையா, தனக்கும் பிறர்க்கும் உடலுக்கும் மனதுக்கும் எண்ணம் சொல் செயல் இவற்றால் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும், குடிக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும், பின்னாடி நல்லா இருக்கணும்ல, நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எண்ணம் சொல் செயலை வற்றால் துன்பம் தராமல் இருக்கிறது ஒழுக்கம். டிஃபனிஷனாக வரையறுத்தல்ங்க. ஃபியூ வேர்ட்ஸில் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ணிடுறது, ஒரு சில வார்த்தைகள்லேயே அதை புரிய வச்சுறது. அதை சொல்லிட்டா இதுக்கு மேலே ஒழுக்கம்னா என்னன்னு கேட்டால் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். நீ என்ன சொன்னாலும் ஒருத்தனை அடிக்கக்கூடாது, அதான் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, தண்ணி அடிக்கக்கூடாது, அதான் உனக்குன்னு சொல்லிட்டேன்ல, ஜாலியாக இருக்குது, அதை எதிர்காலம்னு சொல்லிட்டேன்ல, ஆமாம் தானே, தற்கொலை செஞ்சுக்குவேன், உனக்கு நீயும் துன்பம் வந்துக்கூடாதா, தற்கொலையெல்லாம் கூடாது, உனக்கு நீ அதை ஒழுக்கத்துக்குள்ளே எல்லாம் வருதுங்க. அவர் சொன்ன பாயிண்ட் பாருங்க, கரெக்டாக பின் பாயிண்டில் வைப்பார், இந்த திக்கு அஷ்டதிக் பாலகர்கள் மாதிரி அப்படி கரெக்டாக வைப்பார் பாயிண்ட்டை. நீ எங்கே போனாலும் மாட்டுவிடா, சரியா, நான் வச்ச கோட்பாடு அப்படி, சரியா, நீ கடைபிடிக்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட்டு, வேர்ல்டு வைடாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 14 பாயிண்ட்டு, இப்படி அங்கங்கே பாயிண்ட் வச்சுருக்காரு நம்மால். எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு 16 பாயிண்ட்டு. டைம் முடிச்சுதா? எல்லாரும் கடைபிடிக்கிறதுக்கு ஒரு 16 பாயிண்ட்டு. இப்படி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து 6 சிக்மா தியரி அப்படி கரெக்டாக வைக்கிறார். அது என்னென்னா ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். நீங்கள் இது எல்லாத்தையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ நான் சொல்லிட்டு போகிறேன் இல்லையா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். இதெல்லாமே மகரிஷியே சொல்லி தந்துருக்காரு. டிஃபைன் பண்ணுங்கள், முதல்ல பிரச்சனையை டிஃபைன் பண்ணுங்கள். இதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேப்பர் பேனை எடுத்து என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதிட்டீங்கன்னாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா ஏன்னா நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கனால சொல்யூஷன் கிடச்சிருமா, அதுக்கான பாதை தெளிவாயிடுமா. நமக்கே தெரியுங்க சொல்யூஷன் என்னன்னு தெரியும், ஆனால் மனசு ஏற்றுக்காது, செயல்படுத்துறதுக்கான வலிமை இருக்காது. டிஃபைன் பண்ணுங்கள். அதனால என்ன சொல்கிறாரு, நம்மளால் ஆழ்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு உட்காந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணு. இன்ட்ராஸ்பெக்ஷன் அந்த தியரி தான், அது இன்ட்ராஸ்பெக்ஷன் அந்த தியரி தாங்க. அகத்தாய்வுங்கிறது அதான் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சிரம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், தன்னிலை உணர்தல் எல்லாமே வந்து அவர் சொன்ன மெத்தட் தான். டிஃபைன் பண்ணுறதா உட்காந்து டிஃபைன் பண்ணுங்கிறாரு. ஃபேமிலியில் என்ன பிரச்சனை, தனக்கு என்ன பிரச்சனை, டிஃபைன் பண்ணுங்கள். டிஃபைன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிஃபைன் பண்ண பிறகு அனலைஸ் பண்ண சொல்கிறார். அனலைஸ் பண்ணுங்கள், என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்கிறார். அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவ் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதில் வரக்கூடிய ரிசல்ட் எடுங்கிறார். ரிசல்ட்ஸ் எடுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு விஷயம் வந்து நன்மையாக தீமையான்னு தெரிஞ்ச பிறகு நன்மையை மன உறுதியோடு செயல்படுத்த பழகுங்க, அல்லதுன்னா அதை விடுத்து பழகுங்கன்னு சொல்கிறார். இன்னொன்று, இதுவே வந்து டிசைனை புதுசாக இன்னோவேட்டிவாக கொண்டுறீங்க, இன்னோவேட்டிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறீங்கன்னா டிசைன் பண்ணுங்கிறார். ஒரு டிசைன் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி வந்து ஓகே சுமூகமாக தான் போயிட்டுருக்குன்னா அதை வந்து அந்த கார்பரேட்டில் இப்படி ஒரு தியரி இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குது. ஒரு விஷயம் சரியாக நடந்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு செக்யூரிட்டி வராரு போகிறாரு செஞ்சுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க, ரூலெல்லாம் போட மாட்டாங்க, அதை பண்ணி டீ குடிக்காதெல்லாம் அவருடைய கடமை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல பொறுப்பாக இருக்கிற யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட்லேருந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. லீவ் எடுக்கிறாரா கொடுத்துருங்க, அவர் முக்கியமாக தேவையெல்லாம் பண்ண மாட்டார். அவர் எதாவது கேட்குறாரு, அவர் சொன்னார்னா கேட்பாங்க, அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கும். ஏன்னா அவர் வந்து அவர் சென்சியராக ஒரு விஷயம் சரியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அப்போ என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயம் சரியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும்னா வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ரூலாக வச்சுக்கணும். அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இல்லை அங்கே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கண்ட்ரோலுங்கிறாங்க. அது வந்து கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அதை எப்பவுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பர்சன் கிட்ட இருந்து மட்டும்தான் ஆர்டர் போகணும், மல்டிபிள் பர்சன் போகக்கூடாது. ஒரே ஒரு பர்சன் கிட்ட இருந்து மட்டும் ஆர்டர் போகணும். ஒரு டீம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தலைவர் இருக்கிறார், நிர்வாக தலைவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய செக்ரட்டரிக்கு வந்து ஆர்டர் போட்டுருவார். அந்த செக்ரட்டரினா இங்கே குவாலிட்டி கண்ட்ரோல் ஒரு செக்ரட்டரி இருப்பார், இங்கே வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு இருப்பார், அங்கே வந்து பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் டெலிவரிங்கில் இருப்பார், எக்ஸ்போர்ட் இருப்பாங்க. அவங்க தான் அவங்களுக்கு கீழே இருக்கவங்க வந்து மெசேஜ் கன்வே பண்ணுவாங்க. இவர் பண்ண மாட்டார். யார்?
தலைவர் பண்ண மாட்டார். செக்ரட்டரி தான். செக்ரட்டரி நேரடியாக வந்து அது கடைசியாக அந்த செக்யூரிட்டி அந்த கடைநிலை ஊழியர் போகிறதுங்கிறது வந்து ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. நீங்கள் நேரடியாலாம் அவர் சொல்ல மாட்டார். அந்த செக்ரட்டரி என்ன பண்ணுவாங்கன்னா டீன் கிட்ட சொல்லுவாங்க. டீன் என்ன சொல்லுவாங்கன்னா மேனேஜர் கிட்ட சொல்லுவாங்க. மேனேஜர்னா ஆஃபீஸ் மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட சொல்லுவாங்க. செக்ஷன் ஆஃபீஸர் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளர்க்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க தான் போய் சொல்லுவாங்க. இந்த கிரேட் இருக்குது. ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் ஆகிடக்கூடாது. ஏங்க அவங்க ஒன்று சொன்னாங்க, நீங்கள் ஒன்று சொன்னீங்க. அதான் ஒன் மேன் ஒன் பிளான் ஒன் எக்ஸிக்யூஷன், சிங்கிள். ஆனால் நம்மளால் அந்த கான்செப்ட் எடுத்துருக்காரு. என்ன தெரியுங்களா? ஒன் வேர்ல்டு ஃபெடரல் கவர்மெண்ட் இருக்கிற ஓரளவு ஆட்சி முறைட்டார். நீங்கள் எல்லாம் தனித்தனியாக இருந்தால் தானே நான் அப்படி நீ இப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரே வேர்ல்டில் கொண்டு வந்துரு. சோறு தண்ணி அண்ணன் தண்ணி இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. பங்காளி மக்கள்லாம் நாட்டாமல் சண்டை போட்டுருக்கிறீங்க. எல்லாம் ஒன்றா இருங்கப்பா. கற்பனை பண்ணுறது, இது கற்பனை பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் அவர் வந்து எழுதியிருக்காருங்க. அவர் வந்து ஒன் வேர்ல்டு ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து என்னுடைய நோக்கம், என்னுடைய பிறப்பின் நோக்கமே அதுதாங்கிறாரு. இந்த ஓருலக ஆட்சி தான் என்னுடைய நோக்கம். ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிடையே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். குழந்தைகள் எல்லாத்தையும் பொதுவாக வளர்க்கணும். அது பெண் குழந்தையாக இருந்தாலும் வளர்ங்கிறாரு. அப்பா அம்மா வளர்த்தாங்கன்னா அவங்க பாவம் பாசத்தை காட்டி ஊட்டி அது ஒரு மாதிரி சுயநலத்தோடு வளர்ந்துடுறாங்கப்பா. ஆமாங்க, நம்ம குழந்தைய செய்து வளர்த்துறீங்க. அது எங்கள் அப்பா அம்மா மட்டும் தான் முக்கியம். அது வளர்ந்துருது, சமூகத்தை கண்டுக்க மாட்டேங்குது. அவர் அதை சொல்கிறாரு. நீங்கள் பாசத்தை காமிச்சு நீங்கள் சோஷியலாக வரக்கூடியதில் அறிஞர்கள்ட்ட வளர்க்குங்கிறாரு. மகரிஷி மாதிரி ஒரு ஆள்கிட்ட குழந்தை வளர்ந்தா எப்படி இருக்கு? எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வளர்ந்தா எப்படி இருக்கும்? அவங்க வந்து நமக்கு நம்முடைய அறிவு சிற்றறிவுங்க எல்லாருக்கும். நான் சொல்கிறது பொதுவாக இந்த பாமர மக்களாகட்டும், காமன் பீப்புள், நம்முடைய அறிவு எல்லைக்குட்பட்டது. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வளரும் போது எல்லா விதமான ஸ்கில்ஸ் வரும், ஆட்டிடியூட் வரும், ஹேபிச்சுவல் மேனேஜ்மெண்ட் வரும், எல்லாமே வரும். அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருவாங்க. ஒரு வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயத்தையும் நம்ம பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம், அதை கற்றுக்குறாங்க. ஆனால் வளர சூழலே அப்படி இருக்கணுமா? நீங்கள் பாருங்கள், குழந்தைங்கள்லாம் வந்து நம்ம சொல்லித்தந்து கற்றுக்கிறத விட நம்மகிட்ட இருந்து கற்றுக்கிறது அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம போய் பேசுவோம். அது பையனுக்கு தெரியும். அது பையனுக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரியாதுங்கிறது அவனுக்கு தெரியும். எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். அப்போ என்னென்னா நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இந்த குழந்தை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், நம்ம கோவப்பட்டு திட்டிடுவோம், கெட்ட வார்த்தை போட்டு திட்டிடுவோம். அந்த குழந்தை அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. நம்மக்கிட்டே அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இல்லைனா குழந்தை எப்படி ஃபாலோ பண்ணும்? நம்மக்கிட்ட வந்து ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, எமோஷனல் ஈக்குவாலிசன்ஸ் இல்லை, அந்த கண்ட்ரோலே இல்லைன்னா குழந்தை எப்படி ஃபாலோ பண்ணும்? நம்ம கீழே இருக்கக்கூடிய அவங்க என்னென்னா நம்மளை பார்த்து வளர்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அடிச்சிட்டிங்க, கையை நீட்டி அடிச்சிட்டிங்க, குழந்தையும் அடிக்கும். குழந்தை கண்டிப்பாக நாளைக்கு அடிக்கும். ஏன்னா அது நினைக்குது, எங்கள் அப்பா அடிச்சிட்டாரு, சொல்யூஷன் அதுதான், நானும் அடிப்பேன்னு அடிக்குது. எதிர்த்து பேசுகிறீங்க, எதிர்த்து பேசும். போலீஸ்லேயே எதிர்த்து பேசு, யாரா நீ, அது எதிர்த்து பேச. ஆமாங்க, அதுக்கு தெரியாது. அது அவன் ஏன்னா இன்னொன்று அதுலேயும் ஃபினான்ஷியலி வெளில இருக்கிறவங்களாம் ரொம்ப ஓவர். அவங்கெல்லாம் காப்பாற்றிடுவாங்கல்ல. அது ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நேரம் கிடையாது. எல்லாத்துக்கு மேலே இறைநீதினு ஒன்று இருக்குல்ல, அதையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்ல. இங்கே இருக்கிற அரசியல் சார்ந்த அதை எல்லாத்தையும் தாண்டி இறைநீதினு ஒன்று இருக்குதுங்கிறதான் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறதுக்கு ஒரு அறிஞர் வேணும்ல. செயல் விளைவு கல்வி ஆகட்டும், காந்த தத்துவம் ஆகட்டும், இது எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு ஆளுமை வந்து இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்டவங்ககிட்ட வளருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதான் வந்து இந்த 6 சிக்மா தியரி, நிறைய விஷயம் ஆல்மோஸ்ட் மேனேஜ்மெண்ட் தியரி சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். சரிங்களா? பாரிட்டோ தியரி, டாமினோஸ் எஃபெக்ட், 2 மினிட்ஸ் ரூலு, இது எல்லாமே வந்து மேலை நாட்டாருடைய கொள்கைகள். இது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற, இது மாடர்ன் டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். இது எல்லாமே இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய மெத்தட். இது வந்து ஹைலி சக்ஸஸ்ஃபுல் மெத்தடுங்குது. ஒன்றும் இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் யூஸ் பண்ண உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்கள் அதுக்கு தெரிஞ்சிடும். அப்படி வச்சுருக்காங்க. இன்டெலெக்சுவலாக அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரியான ஷர்ட்ஸ் தான் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் தான் விரும்புறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட அட்வைஸ்மெண்ட் தான் வந்துட்டுருக்கும். ட்ரெஸ்ஸை பற்றியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ட்ரெஸ்ஸாக தான் வந்துட்டுருக்கும். நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து மேனேஜ்மெண்ட் பற்றியே நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன், மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து எனக்கு சஜஷன் வந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னா அப்படி போயிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க, சைக்கலாஜிக்கலான அப்ரோச்சோட அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இது என்னென்னா நம்ம விழிப்பு நிலையோட, விளைவறிந்த விழிப்பு நிலையோட, அயராத விழிப்பு நிலையோட, மனதை ஒன்றி நின்று அந்த அறிவை பழக்கி அந்த மேலாண்மை திறனை வந்து பெருக்கிக் கொள்வதன் மூலமாக தனி மனித அமைதி, குறிப்பாக தனி மனித அமைதி வரும், குடும்ப அமைதி வரும். இந்த குடும்ப மேலாண்மை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கவிதையை நான் முடிக்கவே இல்லை. அருவ நிலையாய் இயங்கும் அறிவின் எல்லை அவ்வப்போ ஒரு பொருளின் தொடர்பு கொண்டு மருவி நிற்கும் நிலைகளை சொற்குறிப்பால் காட்ட, புரியலனாலும் கேளுங்க ப்ளீஸ். மருவி நிற்கும் நிலைகளை சொற்குறிப்பால் காட்ட மாற்று பெயர்கள் பல உண்டு. அவற்றுள் ஆண் பெண் இருவருளம் ஒன்றுபட்டு, இது புரியும், ஆண் பெண் இருவருளம் ஒன்றுபட்டு ஒருவர் ஒருவர்க்கு உடல் பொருள் ஆற்றல்
உளம் உவந்து தட்ஸ் பாயிண்ட். உளம் உவந்து அர்ப்பணிக்கும் உளநிலையே காதல். தட் இஸ் லவ். இந்த எல்லோ காதல்லாம் என்னையா புரிஞ்சுக்கிறது, காதல்லாம் என்னையா விட்டு கொடுக்கறது, காதல்லாம் என்னையா தியாகம் செய்கிறது. நம்மால் சொன்னார் இல்லையா, சகிச்சுக்க, விட்டு கொடுத்துக்க, தியாகம் பண்ணியா, கற்பத்தவரை எல்லாத்தையும் தியாகம் பண்ணியா. இதுதான் இது ஒரு அது அந்த ரூல். எல்லோ சொன்ன ரூல் இங்கே நம்மளால் சொன்னார் இல்லையா. இதெல்லாம் பண்ணுங்க குடும்பத்துக்கு. காதலை மதிக்கணும். இப்போ நிறைய டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா மதிக்கிறதே இல்லை. டேய் நீ செய்யறையோ இல்லையா, மதிக்கணும் இல்லை. நான் எதாவது சொல்கிறேன், கேட்கணுமா இல்லையா, ரெஸ்பெக்ட் காது கொடுத்தாவது கேட்கணும். மதிப்பு இல்லைங்கிறது முக்கியமான காரணம். ட்ரஸ்ட்டு, உறவுகளுக்கு அடிப்படையே ட்ரஸ்ட் தாங்க. அதாவது நம்புற தானே, நீ என் கூட வாழ்வ கடைசி வரைக்கும் நம்புற தானே, நீ கண்டிப்பாக சம்பாரிச்சது கொடுப்ப நம்புற தானே, கண்டிப்பாக நீ சாப்பாடு போடுவோம் நம்புற தானே. நம்பிக்கையில் வாக்க ஓடிட்டு இருக்குது. ட்ரஸ்ட் அந்த நம்பிக்கைங்கிறது உறவுக்கு. இது வந்து காதலுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா உறவுக்கும் இதுதான். என்ன அது ரொம்ப நெருங்கி நீங்கள் நல்லா கவனிங்க. ரொம்ப யார்கிட்ட நெருங்கி போகிறீங்களோ அங்கே தான் பிரச்சனை வரும். மனைவி கிட்ட தான் நம்ம ரொம்ப நெருங்கி போவோம். உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, ஆன்ம ரீதியாகவும் சரி, மனைவி கிட்ட தான் ரொம்ப. ஏன்னா அது கடவுள் வச்ச செக். அது சிலருக்கெல்லாம் அள்ளி கொடுத்துருவார். என்னென்னா அவங்க மனைவிங்கன்னா அப்படி ஒரு மனைவி அமைச்சிருவாங்க. சிலரெல்லாம் வந்து உன்னுடைய வினைப்பதிவெல்லாம் கழிப்பதற்கு நான் கொடுத்த ஒரு வாய்ப்பு மனைவின்னு சொல்லி கொடுத்துருவார். இவருடைய எல்லா கடனையும் அதில் தீர்த்துக்கு போ, அவ்வளோதான் சொல்லி கொடுத்துருவார். சரிங்களா. அப்போ என்னென்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை சரியாக நிர்வகிப்பதற்கும், தன்னைத்தானே சரியாக நிர்வகிப்பதற்கும், குறிப்பாக நிதி மேலாண்மை சார்ந்த விஷயத்தில் எப்படி ஏர்ன் பண்ணணும், எப்படி வந்து செலவு பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், எப்படி வந்து பட்ஜெட் போடணும், எப்படி வந்து செலவு, இது எல்லாமே கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மனைவி கூட, கணவன் கூட. இதை பாருங்கள், நான் இதுக்கு செலவு பண்ணுறேன், நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், இப்படி செலவு பண்ணுறேன். கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருந்தபோது குடும்பம் அமைதியாக இருக்கும், நிறைவாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா ரூலும் எல்லாத்துக்கும் அப்ளிகபிளானு எனக்கு தெரியாது. பார்த்துக்கங்க. இந்த கண்டிஜென்சி தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க. கண்டிஜென்சி மேனேஜ்மெண்ட்னு சொன்னோம் இல்லையா. எங்கெங்கே எந்த விஷயத்தை கையாண்டு அங்கங்கே அந்தந்த விஷயம் செல்லுபடி ஆகுமோ அதை பண்ணணும். ஆனால் அது வந்து உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதையும் பார்த்துக்க. நீங்கள் பாட்டுக்கு அறநெறி பிறழ்ந்து போயிட்டு அது பிரச்சனை தான். அப்படி குடும்ப ரீதியிலான, தனிமனித ரீதியிலான, சமூக ரீதியிலான அணுகுமுறைகளோடு மேலாண்மைகள் உத்திகளை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்ன விஷயங்கிறது பாதி தான். நான் இன்னும் பாதி கூட கிடையாது, சும்மா எடுத்துக்காட்டுகளாக சொல்லியிருக்கேன். ஞானக்களஞ்சியத்தில் பொருளாதாரத்தை பற்றி அவருடைய சிந்தனையே வேறங்க. அதை இன்னொரு தலைப்பில் நான் பேசுகிறேன். பொருளாதார சிந்தனை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். ஆமாம், அது வந்து இதில் வேதாத்திரி மகரிஷி வந்து சமூகவியல் சார்ந்த சிந்தனையே வேறு. நான் அதை பற்றி அவருடைய ரியல் டைமென்ஷனே உங்களுக்கு இன்னும் சொல்லவே கிடையாது. ஜஸ்ட் இவங்களுடைய கோட்பாட்டியலோடு கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் ஒழிய அவருடைய ரியல் டைமென்ஷன்லாம் இன்னும் வேறு. அவர் எப்படி பண்ணால் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து அவர் கொடுக்கக்கூடிய விதிமுறைகள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒன் வேர்ல்டு ஃபெடரல் கவர்மெண்ட் மாதிரி அவருடைய தியரி. ஒன் வேர்ல்டு ஃபெடரல் கவர்மெண்ட். இன்னும் நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் சில 10 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து பெருசாக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் உழைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வரும். அப்போ மனுஷனுக்கு அன்பு தான் தேவைப்படும். அதுதான் இப்போ இல்லாமல் இருக்குது. மெஷின் வளர்ந்துருச்சு, அன்பு இல்லாமல் இருக்குங்கிற ஒரு கட்டம் வரும். அதெல்லாம் அவர் முன்னாடி யோசிச்சிருக்கிறார். சரிங்களா. இந்த விஷயங்கள் நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் அந்த தலைப்பில் நம்ம பேசுவோம். இதோட இந்த உரையை வந்து நான் நிறைவு செய்கிறேன். எல்லோருமே வாழ்வாங்கு வாழணும், சகல சௌபாக்கியத்தோட, இறை உணர்வும் அறநெறியும், கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு, உணர்ந்துலகும் பண்பு, பொறை உடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளி விளக்காய் வளம் ஓங்கி வாழ்க 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 வளமுடன். நன்றி நன்றி. கடந்த 3600 வினாடிகளாக நம்மை எல்லாம் சிந்திக்க வைத்து வேதாத்திரை கருத்துக்களை ஆழ்ந்து செல்லவுள்ள ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நன்றி நிகழ்ச்சி அருள்நிதி பிரேமலாமே அவர்கள் அட்வான்ஸ் டிப்ளமோ பயின்றுள்ளார். மனவளக்கலை மன்றத்தின் செயற்குழு உறுப்பினராக உள்ளார். அம்மா அவர்களை நன்றி நவில அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். இன்று சிறப்பாக தொகுத்து வழங்கிய அருள்நிதி சாசி சம்பத் ஐயா அவர்கள், அட்வான்ஸ் டிப்ளமோ அவர்களை நாம் வாழ்த்திடலாம். அருள்நிதி சாசி சம்பத் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம்
வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். இறைவணக்கம் குருவணக்கம் சிறப்பாக பாடிய அருள்நிதி மாலதி கிருஷ்ணன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். சிறப்பாக தவம் நடத்தி தந்த சாந்தி தவம் நடத்தி தந்த அருள்நிதி ஆர் அசோக்ராவ் டிப்ளமோ யோகா அவர்களை வாழ்த்திடுவோம். அசோக்ராவ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வரவேற்புரை வழங்கிய அம்மா தலைவர் பவானி அருவித்திருக்கோவில் வனவளக்கலை பேராசிரியர் அவர்கள் வாழ்க வளமுடன். மலர்விழி ராஜன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இந்த சிறப்பு சிந்தனை விருந்தை அளித்த ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. மிக எளிமையாக சிறப்பாக நகைச்சுவையாக நடத்தி தந்த ஐயா அருள்நிதி முனைவர் மா தினேஸ்வரன் MA யோகா மனவளக்கலை பேராசிரியர் தமிழ் உதவி பேராசிரியர் பொம்மன்பட்டி அவர்களையும் வாழ்த்திடுவோம். சிறப்பாக நடத்தி தந்த சிந்தனை விருந்தை சிறப்பாக நடத்தி தந்த ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அறிவிப்பை வழங்க வருகிறார் அருள்நிதி பூபாலன் அட்வான்ஸ் டிப்ளமோ யோகா மனவளக்கலை துணை பேராசிரியர் துணை பொறுப்பாசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்ந்து பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க